ஹாய் வெல்கம் பேக். ரைட், கணக்கு நாளை இப்போ சந்திச்சிக்கோம். இப்போ என்ன செய்யனா, ஏலவலுக்கு இன்னும் ஒரு 30 நாட்கள் எஞ்சிருக்கிற நிலையில் இன்னும் இந்த ஒரு சின்ன லெவலிங் கணக்கு எப்படி செய்கிற என்ன செய்கிற தெரியாதக்கூடிய மாதிரி இருக்கான். ரைட், அப்போ அதில் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணமோ தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. ரைட், உதாரணமாக நீங்கள் ஒரு கேள்வி வந்தால் இப்படி அந்த கேள்வி அணுகலாம். ரைட், ஒரு கோர் கான்செப்ட் என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்து என்ன செய்கிறோம் முடிக்க போகிறோம். அப்போ லெவலிங்கிற ஏரியா தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். சரிதானே? இந்த லெவலிங்கிற ஏரியாவில் லெவலிங்குன்ற என்ன, அதுக்குள்ளே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுது, அது எப்படி செய்யணும், ரைட், எது செய்யணும், அதுக்குள்ளே வேறு என்னென்ன வரும்ங்கிற எல்லாம் ப்ரீஃப் ரியல் தியரிட்டிக்கல் வீடியோ இருக்குது தானே. அந்த ரியல் தியரிட்டிக்கல் வீடியோ வேறே தனியாக அப்லோட் பண்ணப்படும். ரைட், திஸ் இஸ் நாட் ரைட் தட் வீடியோ. மெட்டீரியல் என்ன, இது ஆல் இன் ஒன் மாதிரி சுருக்கம். எது தேவையோ அதை மட்டும் அதுலேருந்து பிக் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ரைட், ஓகே. இப்போ உங்களோட லெவலிங்க பார்த்து பேசிக் எந்த அறிவு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ரைட், ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கேள்வி வந்தால் இப்படி தான் செய்யுது. இப்போ நான் படிக்க போகிற விஷயம் என்ன, லேர்ன் அண்ட் யூஸ் இட். படி, அதை அப்படி யூஸ் பண்ணு, அவ்வளோ அவங்களுக்கு. ரைட், எது எப்படி எவ்வளோங்கிற எதுவுமே தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ காணிங்க, இப்போ நான் படிக்க போகிறது லெவலிங், தமிழில் ரைட் மட்டமாக்கல் சொல்கிறது. மட்டமாக்கல், ஏன் இதை மட்டமாக்கல் சொல்கிறேன்டா. ரைட், எக்ஸ்கியூஸ் மீ, மீது ஃபோக்கஸ் ஆகாமல் தெளிவாக தானே. ஓகே, மட்டமாக்கல் என்னண்டா, சிம்பிளாக சொல்கிறேன். என்னத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டமாக்கணும்டா, இது நிலைமை தானே. ஒரு பேசிக்காக ஒரு ரோடு, சரியா, ஒரு ரோடு போட போகிறான்னுச்சுன்னா ஒரு ரோடுங்கிறது இப்படி இப்படி கிடக்கும். சரியானே, இப்படி இருக்கும். சரியானே, இப்படி இப்படி கிடக்கும். இப்படியான ரோடை இதுக்கு மேலே தார் அடிக்கிறேன் என்ன செய்வா, எப்படி மாற்றுவா? ரைட், ஒரு ஸ்மூத்தான ரோடாக இப்படி மாற்றுவா. ரைட், ஒரு ஸ்மூத்தான ஏரியாவை மாற்றுவா. ஸோ பாருங்க, இப்படி இருக்கிற இடங்கள்ல சப்போஸ் இந்த மட்டத்தெல்லாம் ரோடு வரணும் அப்படிச்சுன்னா இந்த மண் இப்படி இடிக்கிறான். ஸோ இந்த ரோடு இந்த மட்டத்துக்கு வரணும் அப்படிச்சுன்னா இதுக்கு மேலே வர மண்ணை வெட்டி அகற்றணும். அதே டைமில் நிலம் பள்ளமாக இருந்தால் இதுக்குள்ளே மண்ணை போட்டு நிரப்பணும். நிரப்பி தானே இதை எப்படி இந்த மட்டத்துக்கு கொண்டு வரலாம். மேடு பள்ளம் இருந்தால் மேடு ஆகிக்கிறது ஒரு மோசரம் வந்தால் வெட்டி பள்ளத்துக்கு போடணும். ரைட், பள்ளத்துக்கு இன்னும் காணாண்டிச்சுன்னா அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணை போட்டு சமப்படுத்தணும். இப்படி சமப்படுத்துகிற வேலை தான் இந்த லெவலிங். வரைங்களா? அப்போ என்ன லெவலிங்கண்டா, ஒரு சமன் இல்லாத ஒரு தரையை, ரைட், ஒரு மேற்பரப்பை சமனான மேற்பரப்பாக மாற்றுது. ரைட், அப்போ சமனான மேற்பரப்புன்னா ஃப்ளட்டாக மட்டும்தான் இருக்குமா? இல்லை. இப்போ நோரன சைக்கிள் போகக்கூடாது, ரோடு இப்படியும் போகும். இதையும் இப்படி சமனாக மாற்றணும். விளங்கிட்டு தானே. ஒரு ஃப்ளட்டாக ஒரு ஏற்ற மரகம் இப்படி இல்லாமல் இப்படியா இருந்தாலும் சரி, இப்படியா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் ஒரு ஃப்ளட்டாக ஒரு ஒத்த லைன் மாதிரி பிரச்சனை இல்லாமல் மாற்றுறது தான் இந்த லெவல். சரியா? ரைட். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு லெவலிங்கிறதுக்கு விஷயத்துக்கு டைரெக்டாக இப்போ என்ன வரும் ஏது வரும்ங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிக்கணுமா, இந்த லெவலிங் வச்சுக்கிற லெவலிங் மெஷின் ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த லெவலிங் மெஷினை நான் எப்படி கீற போகிறேன் அப்படின்னா, நான் பாருங்க, ரைட், சும்மா இப்படி தான் கீறுவேன். சரியா? ஒரு சைடுக்கு பெரிய லென்ஸ் வச்சு போட்டு ஒரு சைடுக்கு சின்ன லென்ஸ் வைப்பேன். சரியா? இப்போ இது லெவலிங் மெஷின். ஸோ இதான் லெவலிங் மெஷின் அவுட் சைட், வெளியால் பார்க்குறது. இது நாம் நம்மளோட கண்ணை வச்சு பார்க்குறது. இது வச்சுக்கணும். அப்போ இன்புட்டா இது அவுட்புட் மாதிரி. இந்த லெவலிங் மெஷினை தூக்கி நம்ம பூட்டுறதுக்கு 3 கால் வச்சா மட்டும் ஒன்று இருக்கு. அது சில்ட்ரன் சொல்லி நம்ம ட்ரைஸ்பாட் சொல்லி, ரைட், 3 கால் வச்சு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. சரியா? அப்போ இந்த படம் ஒன்று வரைப்பறேன்டா, இது 3 விளங்கணும். இது என்ன, இந்த ட்ரை ஸ்பாட், சாரி, இது ட்ரை ஸ்பாட்டுங்களோட இது என்ன, நம்ம லெவலிங் மெஷின் சொல்லி விளங்கும்.
இந்த லெவலிங் மெஷின் வைக்கிறத சொல்றது, இந்த லெவலிங் மெஷின் வைக்கிறது தானம் இருக்கு தானே. இப்போ நான் விடத்தோட இந்த லெவலிங் மெஷினை வைக்கிறதுக்குன்னா அந்த தானங்களை நாம் நோமலாக ஒன்று சொல்லி பேர் கொடுப்போம். அவ்வளாடி ஏபிசிடின்னு சொல்லி விரும்பின ஒரு நம்பரை கொடுப்போம். சரியானே. இப்போ நம்ம மெஷின் ஒரு இடத்த வச்சுக்கின்னா அந்த மெஷின் வைக்கிற இடத்துக்குன்னு சொல்லி பேர் கொடுப்போம். சரியா. அப்படியானங்களை தான் ஒன்று ஏபிசின்னு சொல்லி தான் வர விஷயம். ரைட். அப்போ இப்போ கீர்னா என்னன்னு சொல்லி இப்போ உலகிக்கணும் உங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். பார்க்க போகிற விஷயம் என்னட்டா மக்கள், நாம் லெவலிங் செய்கிறேன்டா நினச்ச மாதிரி செய்யலாம். இப்போ கொழும்புல ஒரு மாதிரி ஒரு கடல் மட்டத்திலேருந்து கொழும்பு ஒரு உயரத்தில் இருக்கும், நிலமட்டத்திலேருந்து கண்டி ஒரு உயரத்தில் இருக்கும், நிலமட்டத்திலேருந்து புலனறுவை நிலமட்டம் கடல் மட்டத்திலேருந்து புலனறுவை ஒரு உயரத்தில் இருக்கும். சரியானே. ஸோ எல்லா விதமான ரோடுகளும் எல்லா விதமான தளங்களும் ஒரு அடிப்படையாக ஒரு மட்டத்தை வச்சு புனப்படணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட மட்டம் தான் கடல் மட்டம். சரியானே. அந்த கடல் மட்டத்திலிருந்து நாம் வைக்க போகிற இடம், நாம் செய்ய போகிற வேலை செய்ய போகிற இந்த நிலம், சரியான கொழும்புண்டா கொழும்பு அந்த வேலை செய்யக்கூடிய நிலம் வந்து எந்த உயரத்திலேக்கு புலனறுவுண்டா அதே கடல் மட்டத்திலிருந்து புலனறுவையில் நாம் செய்ய போகிறது வேலை செய்ய போகிற மண்ணிக்கிற மட்டம் இடம் எந்த அளவு உயரத்தில் இருக்குங்கிறத பார்க்கறது. சரியானே. பார்த்து நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். இந்த இந்த மட்டம் வைக்கி தானே, இந்த கடல் மட்டம் விதிக்கிறதுக்கு செல்றது என்ன செஞ்சுன்னா BMA சொல்கிறேன். சரியானே. BMA சொல்கிறேன். பெஞ்ச் மார்க் சொல்கிறேன். சரியானே. பெஞ்ச் மார்க்குன்னா கடல் மட்டம். உங்களுக்கு தெரியும் கடல் மட்டங்களில் கடல் கரைகள் ஆண்டி இடங்களை நீங்கள் கண்டிப்பீங்க. இப்படி ஒரு கல் இருந்துச்சு கண்டிப்பீங்க. இப்படி ஒரு கல் ஒன்று இப்படி போட்டு இல்லை நம்பர் அடிச்சுப்பேன். ரைட். BMA இத்தனை BMA ரைட் 100.0 சொல்லி போட்டுருக்கு. இது என்னன்னா கடல் மட்டத்திலிருந்து இந்த கல் எவ்வளோ உயரத்தில் கடல் மட்டம் எத்தனைங்கிறத காட்டுது அந்த கல். விளங்கிட்டா. சிலாக்கள் அறியாதாக்கள் செல்லுவாங்கன்னு சொல்லி கடல்ல எல்லையை காட்டுறது தான் மட்டும் குத்தி வச்சிருக்கி. சரியானப்பா. கடல்ல எல்லை கரையில் அலை வரணுங்கிற எல்லையை காட்டுறது குடிக்கிறதுல கடல் மட்டத்திலிருந்து எந்த உயரத்தில் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் என்னது இந்த கல் குறிக்கிறேன். அப்போ இந்த இது பேர் என்ன BMA. சரி. பெஞ்ச் மார்க்ங்கிறத சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ இதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு நோமலாக 3 விதமான அறிவு வந்துருக்கும். என்ன ஒன்று லெவலிங் மெஷின் நான் எப்படி வரைய போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அந்த லெவலிங் மெஷினை வச்சு பூட்டுறதுக்கு கால் ஒன்று வச்சுப்பா ஒரு ஸ்டாண்ட் உண்டு. அந்த ஸ்டாண்டுக்கு செல்றது என்ன நம்மட லெவலிங் ட்ரைபோர்ட்னு செல்ற. ரைட். அடுத்தது ஒன்று பார்த்துப்போம். இந்த BMAங்கிறது கல் ஒன்று இருக்கும். இந்த கல் என்ன கடற்கரை ஓரங்கள் இருக்கும் குத்தி வச்சு என்னதுக்கு இருந்துச்சுன்னா கடல் மட்டம் எவ்வளவுங்கிறத காட்டுறது. இந்த கடல் மட்டத்தில் தான் நம்ம இங்கே வேலை செய்கிற உடம்பு இந்த உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத கணிக்கிற வேலைகள் தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். சரியா. ரைட். இது ஒரு கல்குலேஷன் சம்மந்தமான ஏரியா தான். சிம்பிளாக கூட்டுற கழிக்கிற வேலையில் தான். ரைட். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு விடத்தை ஒரு மெஷினை பூட்டினீங்கன்னா இந்த மெஷினை பற்றி விளங்கணும். ரைட். லெவலிங் மெஷின் பற்றி விளங்கணும். ஒரு லெவலிங் மெஷின் இப்படி இருக்குமாக இருந்தால் ரைட், ஒரு லெவலிங் மெஷின் இப்படி இருக்குமாக இருந்தால் ரைட், நல்லா கவனிக்கணுமா. இது நான் இது அவுட்புட் எடுக்கும் பெரிய லென்ஸ் ரைட். இது ஒரு சின்ன லென்ஸ், ஒரு பெரிய லென்ஸ் எடுத்தால் ரைட் அவளுக்கு கூடத்தை வருது. இதை ப்ரைஸ் போட்டு எடுத்தீங்கன்னா இது வச்சுக்கிற பூட்டிக்கிற ஸ்டாண்ட் வச்சுன்னா ரைட் முக்காலி சொல்கிறது ரைட். இந்த இந்த இதில் ஒரு ஃப்ளட் ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளட்டில் வச்சு தான் இதை பூட்டுறேன். இந்த மெஷின் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி 360 சுற்றலாம். சரியா. ஒரு ஒரு ஸ்டாண்டை வச்சு அந்த மெஷினை இப்படி 360 சுற்றலாம். அப்போ 360 சுற்றுறேன்டா இதில் இன்னொரு இது என்னைக்குன்னா இதில் பார்க்குற பார்வை வந்து நான் இப்படி பார்க்க முடியும் ரைட். இப்படி பார்க்க முடியுச்சுன்னா இதுக்குள்ள இப்படி பார்க்க முடியுச்சுன்னா இதுக்குள்ள வந்து அவுட் ஆகிற மட்டம் ஒன்று இருக்கும் ரைட். அது இன்னும் மட்டத்தில் பார்க்கமோ அதே மட்டத்தில் 5 அரை பார்க்கலாம். 5 அரை இன்னும் மட்டத்தில் பார்க்கமோ அதே மட்டத்தில் 5 அரை பார்க்கலாம். அதே இப்படி இருக்கிறத நான் இப்படி திருப்பினாலும் அதே மட்டத்துக்கு தான் 5 அரை. இப்படி திருப்பினாலும் அதே மட்டத்துக்கு தான் பார்வை கொடுக்கும். இப்படி திருப்பினாலும் அதே மட்டத்தில் தான். இப்போ இந்த மெஷின் கீழுக்கு இந்த மெஷின் ஒரு தலையில் நிலந்துடானே வைப்போம். இப்போ இந்த மெஷின் இப்படி இருக்கின்றவங்க இந்த நிலம் இப்படி இருக்கின்ற வச்சுக்கோங்க ரைட். இப்படி இருக்கின்ற வைப்போம் இடத்துல. இந்த மெஷினை தூக்கி இந்த மெஷின் வச்சுக்கிற இடத்த நான் ஒரு 7 எடுக்கணும். நான் முன்ன நம்பர் கொடுக்குறேன். நான் வைக்கிற இடங்களுக்கு ABC இல்லை 1 2 3 நம்பர் கொடுக்கும். இந்த மெஷினை தூக்கி இப்போ நான் படத்தை ஃபிக்ஸ் பண்ணனாக இருந்தால் நல்லா காணிங்க. படத்தை ஃபிக்ஸ் பண்ணனாக இருந்தால் இந்த மெஷின் இந்த கால்னா வருது, என்ன வருது, என்ன வருது ரைட். மெஷின் என்ன படத்தை வருது, மெஷின் என்ன படத்தை வருதுன்னா இப்போ பார்வை கூட பாருங்க என்ன செய்யும்.
இல்லைன்னா இதால இந்த மட்டத்துக்கு போகும். சரியா? இந்த படத்தை நின்று இந்த மெஷினில் எப்படி பார்ப்போம். இந்த மெஷின் எப்படி பார்க்குற, இந்த கிளி நாடி மட்டத்தை அப்படி கிளிக்கு வச்சு கண்ணில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வை உடனே மட்டத்துக்கு போகும். இந்த மட்டத்துக்கு போகும். ஏன் இந்த மட்டத்துக்கு போகணும்? இங்கே நிலம் உயரம், இங்கே நிலம் பள்ளம். விளங்கிட்டா? அப்போ இந்த மெஷினால் இருந்து இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் ரோடு போட போகிறீங்க செஞ்சுன்னா 6 கிலோமீட்டர் ரோடு இப்படி நேரே போகுமா? இது கேட்டால் இல்லை. ரோடு இப்படி பெண்ட் ஆகும், ரோடு இப்படி 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 போகும், எப்படியெல்லாம் போகும். அப்போ நீங்கள் ஒரு மெஷினால் குறிப்பிட்ட அளவு தூரத்தை தான் பார்க்கலாம். அப்போ அதுக்கு அங்கால பார்க்கல தூரத்துக்கு என்ன செய்யணும், மிஷினை திரும்ப மாற்றி இங்கே அளக்க வேண்டி வரும். அப்படி வைக்கும்போது அந்த நிலம் வந்து பள்ளமாக இருக்கும், ஏற்ற மாதிரி இருக்கும், மிரக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இது என்னத்துக்கு இப்படி கிடையான கோடு வருதுன்னா இந்த கிடையான கோட்டுற மட்டத்துக்கு இந்த கோட்டுற மட்டத்துக்கு இந்த மிஷின் இந்த கோட்டை கொண்டு வந்தா ரைட், இந்த நிலத்துற மட்டத்துக்கு இந்த நிலம் வந்துட்டு அர்த்தமா இல்லையா? சரி ரைட், நினைக்கிற நிலத்துல இந்த மட்டத்துக்கு வந்துட்டா இல்லையான்னு வந்துட்டு அர்த்தம் தானே. ரைட், இந்த மட்டம் இவ்வளவுக்கு போகுதுண்டா நினைக்கிற பார்வை கோட்டை எந்த மட்டத்தை கொண்டாந்துட்டா கருத்து இந்த மிஷினை அப்படியே தூக்கிக்கணும் அர்த்தம். தூக்கிக்கின்ற கருத்து இந்த பார்வை கோட்டுற மட்டத்தில் இந்த மிஷினை வைக்கின்ற அர்த்தம். ஸோ என்ன செஞ்சீங்க, இந்த பள்ளத்துக்கு மண்ணை போட்டு நிரப்பி இந்த மட்டத்தை கொண்டாந்தீங்க. ஸோ மெஷின் இந்த உயரத்துக்கு வச்சுருது, இதுவும் அதுவும் ஒரே போட்டுக்கிறீங்க. விளங்கிட்டா? அப்போ இதான கேப். இந்த கேப்பு இப்போ பள்ளமாக கிடக்கு. இந்த பள்ளத்துக்கு இந்த கேப்பை கண்டுபிடிச்சு அந்த கேப்புக்கு எவ்வளோ மண் போடணுங்க கண்டுபிடிக்கலாம். சில விளங்கி தானே? அப்போ இந்த கேப்பு சில நேரம் இப்படி இருக்கும், சில நேரம் இஞ்சால பள்ளமாகவும் இதான் மட்டம் அரிக்கணும் உண்மையான டிசைனா. இது சில நேரம் ஒசந்து போய் கிடக்கு. அப்போ பெட்டை வண்டி வரும். பெட்டுறதுக்கு நமக்கு இந்த கேப்பு தான் தேவை. இந்த கேப்போட உயரத்துக்கு தான் ஒசந்து கிடக்கு. அதை பெட்டு விட்டு எவ்வளோத்துக்கு பணிஞ்சிருந்தேன். அப்போ ஒரு ஃப்ளட்டாக பேணுறதுக்கு ஒரு ஃப்ளட்டான வேலை செய்யறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஒன்று இப்படி 360ல இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். விளையாட்டு தானே? இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம்ங்கிற மாதிரி எங்கெல்லாம் 360 டெக்கரேட் பண்ணீங்களோ அங்கே பார்க்கலாம் நினைச்சலாம். பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். ரைட் விளையாண்டா? இதில் ஜூமிங், ஜூம் அவுட், ரைட், இதெல்லாம் இருக்கு. ரைட், அந்த விஷயம்லாம் இதுக்குள்ள செல்ல வரல. நான் கேள்வி எப்படி செய்கிறேங்கிறத தான் பார்க்க போகிறேன். தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் இது. ரைட், உங்களுக்கு கூட இங்கே இருக்கும். இப்போ ஒரு நிலையான மட்டத்தை பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ ஒரு ரியாலிட்டியான விஷயத்துக்கு வருவோம். ஒரு கேள்வியில் பேசிக்காக எப்படி வரும்? ரைட், இதை கேள்வியை பார்க்க போகிறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் கேள்வி. பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ரைட், கவனிங்க. நான் கீரை போகிறத கவனிங்க. Right. Right. எடுப்பேன். இது என்னடா, ஒரு நிலம் ஒன்று இருக்கு சரியா? ஒரு நிலத்துல குறுக்குவாட்டு நடுங்க.
ரைட் ஒரு நிலத்தில் குறுக்கு வெட்டு இப்படி வெட்டிருக்கோம் ரைட் நம்ம நிற்கிற ஒரு நிலத்தில் குறுக்கு வெட்டு அப்படி குறுக்கு வெட்டு வெட்டி பார்த்தமாக இருந்தால் அந்த நிலம் வந்து இப்படி ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ரைட் அப்படி போகிற ஒரு நிலத்தில் நம்மளோட மெஷின் என்ன செய்யறோம் நான் வச்சு ரைட் பார்க்கும் அப்போ மெஷின் எப்பயும் வேகத்தான் இருக்குமா பார்க்குமா ஒரு கிடையாது தான் பார்க்கலாம் அந்த மெஷினில் ரைட் பார்த்து நாம் ஒரு முடிவெடுக்கோம் ரைட் என்னன்னு செஞ்சேன்னா ரைட் பாருங்க இந்த என்ன முடிவெடுக்க அப்படின்னா இந்த பி இருக்கிற அதே மட்டத்தில் இந்த கியூ இருக்கு தானே இந்த பி கியூ ஒரே மட்டத்தில் இருக்கும் ஃப்ளட்டை தானே பார்க்கலாம் இந்தியாவில் பார்க்குற அதே மட்டத்தில் இந்தியாலையும் பார்க்கலாம் ரைட் ஸோ இது வந்து எப்படியும் ஃப்ளட்டாக இருக்கும் ரைட் சரியா இப்படி ஃப்ளட்டாக இருக்கும் ரைட் இப்படி சரியா எடுத்தீங்கன்னா என்னோட தானே செங்குத்து சரியா எழுத்து பார்த்தீங்களா இருந்தால் ஸோ இந்தியாவில் அதே தொங்கலானே இதுவும் இருக்கும் ரைட் ஸோ இதில் உயரம் என்னையோ அதே உயரம் தான் இதுக்கு மிதிக்கும் சரியா போட இதெல்லாம் மட்டம் இது குறுக்கால வெட்டிக்கிங்க இதில் உயரம் எட்டுண்டா இதுலேயும் உயரம் எட்டு தானே இருக்கணும் ஒரு செவ்வகமாக பாருவா ஒரு செவ்வகமாக பார்த்தா செவ்வகத்தில் எதிர்பார்க்கங்கள் ரெண்டு சமந்தான் அப்போ இது எட்டுண்டா இதுக்கு மட்டும் தானே இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த செட்டப் சரிதானே இந்த செட்டப் என்ன இருக்குன்னா ரைட் இந்த லெவலிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெவலிங் மெஷினை வச்சு இந்த மட்டத்துக்கு இதை கொண்டு வரப்போம் ரைட் இந்த மட்டத்துக்கு இதை கொண்டு வரப்போம் ஸோ இப்போ விஷயத்தை கவனிங்க ரைட் இதில் ரெண்டு விஷயம் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்க பாருங்க ரைட் என்ன இருந்துச்சுன்னா ஒன்று ரைட் ஒன்று வந்து என்னச்சுன்னா பேக் சைட் சரியானே பேக் சைட்லேயே சொல்கிறார் ரெண்டாவது ஃபோர் சைட் இது சொல்கிறது எஃப்எஸ் சொல்கிறது சரியானே இதை சுருக்கமாக சொல்கிறது பிஎஸ் சரி இந்த பிஎஸ்ஸும் எஃப்எஸ்ஸும் தான் நாம் கணக்குக்கு அடிப்படை தான் பிஎஸ் என்ன எஃப்எஸ் என்னங்கிறது தெரியணும் ஒரு கேள்வி செய்ய போகிறோம்டா பிஎஸ் என்னன்னா ரைட் பாரா இதுக்கு அளக்குறதுக்கு சரி ஒரு லெவலிங் ஸ்டஃப்னு சொல்கிறோம் இருக்கும் ரைட் அளவுகோல்ங்கிறது நம்மளோட ரூலர் தானே ரூலர் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரூலரை பெருசாக ஒரு 12 அடி உயரத்துக்கு இப்படி செங்குத்தா பிடிச்சா எப்படி அதில் மார்க்கிங் இருக்குமோ அது மாதிரி மார்க்கிங் இருக்கும் சரியானே அப்போ என்ன செய்யறேன்னுச்சுன்னா அளக்குற செட்டப் எப்படின்னுச்சுன்னா விடத்தை நான் இந்த மெஷினை வச்சு பார்க்கறேன்னுச்சுன்னா அங்கே இன்னொரு ஆள் அனுப்புறேன் ரைட் எப்படி இந்தா பாருங்க விடத்தை நான் நிற்கணும் வைப்போமே ரைட் இப்படி இருக்காரு விடத்தை நான் நிற்கணும் வைப்போமே விடத்தை நான் நிற்கிறேன் எனக்கு தான் மெஷின் இருக்கின்ற வைப்போமே மெஷின் இப்படி தான் வச்சு பார்க்குறேன் சரியா விடத்தை மெஷின் இருக்கின்றச்சுன்னா ரைட் இப்போ நான் இப்படி பார்த்துட்டுச்சுன்னா நான் பார்க்குறேன் அதே திசையில் தான் இப்படி கோடு வரும் இப்படி தானே நான் பார்க்கலாம் கிடையாது தானே பார்க்கலாம் எனக்கு நேரம் என்ன அஞ்சால் ஒருத்தன் என்ன செய்வான்னுச்சுன்னா அஞ்சால் ஒருத்தன் அனுப்பி ரைட் அஞ்சால் ஒருத்தன் அனுப்பி என்ன செய்யறான்னுச்சுன்னா இந்த லெவலிங் ஸ்டஃப்பை புரியுதான்னு சொல்லி லெவலிங் ஸ்டஃப்பை புரியுது இப்போ நான் பெரும்பாலும் ஏற்றத்தில் இப்படி நிற்கிறான் அவன் இப்படி பள்ளத்தில் நிற்கிறான் நின்றாலும் இந்த லெவலிங் ஸ்டஃப்பில் விடத்தை என்ன நம்பர் காட்டுதோ ரைட் அதுதான் அந்த நிலமாட்டத்தில் இருந்து இவ்வளோ உயரம் சரியா இந்த லெவலிங் ஸ்டஃப்பில் உதாரணமாக 3 மீட்டர் காட்டுண்டா நிற்கிற இடத்துல இருந்து அவன் நிற்கிற இடத்துல இருந்து 3 மீட்டர் உயரம் இந்த என்ன நாம பெரும்பாலும் உயரத்தில் இருந்தாலும் ரைட் இப்படி தான் படுத்த மிஷின் இருக்கும் நிற்கின்றாலும் இதில் என்ன அளவு காட்டுதோ அதான் அவன் இருக்கிற இடத்துல இருந்து அதில் உயரம் ரைட் அப்போ சில நேரம் நாம் உயரத்தில் நின்றாலாம் வடத்துலேருந்து நாம சில 2 அடி உயரத்தில் நின்றாலும் அவன் பள்ளத்துக்கு நின்றாண்டுச்சுன்னா ஒரு அடி பள்ளத்துக்கு நின்றாண்டுச்சுன்னா 3 அடின்னு சொல்லி காட்டும் சரி ஹாய் தொடங்கி தானே இவருக்கு வடத்து 2 அடி உயரம் சொல்லி வைப்புமே 2 ஃபீட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நினைக்கிறது வந்து 2 ஃபீட் இருந்துச்சுன்னா இவங்க ஒரு அடி பள்ளத்துக்கு நின்றாண்டுச்சுன்னா வடத்து 3 ஃபீட் காட்டும் மெஷின் அப்போ என்ன செய்யலாம் இருந்துச்சுன்னா 2 ஃபீட்டு தான் உயரம் 3 ஃபீட்டு காட்டுண்டா 1 ஃபீட்டு பள்ளத்துக்கு நிற்கும் அது 1 ஃபீட்டு பள்ளத்தை நிரப்பிட்டுச்சுன்னா சரியா ரோடு மட்டத்துக்கு வந்து சரியா இப்போ இப்படியான ஒரு வேலையை தான் இஞ்சி செய்ய போகிறோம் பாருங்க என்ன செய்ய போகிறோம்டா இப்படி ஒரு லெவலிங் மெஷினை வச்சு இப்போ நான் சின்ன தானே அவனை அங்கே ஒரு இடத்து லெவலிங் ஸ்டஃப் பிடிக்குது லெவலிங் ஸ்டஃப்னா என்ன ட்ரைபோர்ட் லெவலிங் மெஷின் லெவலிங் ஸ்டஃப்னா என்ன இன்னைக்கு அளவு கோல் நம்மளோட அளவு பார்க்குற கோல் அந்த அளவு பார்க்குற கோலை முதல்ல ஒரு இடத்த நான் பார்க்கணும் பார்த்தேன்னுச்சுன்னா ஒரு இடத்த நான் அளவு எடுக்கிறதுக்கு ஒரு சைட்டை முதல் தரம் எந்த கோலை நான் பார்க்கணும் அந்த பார்க்குற அந்த கோலை செல்றது பார்க்குற முதல் தரம் நான் பார்க்குற பார்வையை செல்றேன்னா ரைட் பேக் சைட் சொல்கிறேன் பிஎஸ்
ரிவர்ஸ் நல்லா வளங்கணும் ரைட். அது மாதிரி அந்த கோடை எனக்கு இப்படி பார்த்து முடிஞ்சு நான் என்ன செய்யறேன்னா அப்படியோ லெவலிங் மிஷின் இஞ்சால திருப்புறேன். திருப்பி இப்போ இஞ்சால வந்து மெஷினில் நின்றுட்டு ரைட் அவனை அங்கே போய் பிடிக்க சொல்கிறேன். மெஷினை தூக்கினா தூக்கலண்ணா மெஷின் வச்ச இடத்த நிற்கும். மேலே ஹெட் மட்டும் மேலே செய்யும் இப்படி 360 ரொட்டிட்டா. அப்போ கிறுக்கி போட்டு இப்போ இஞ்சால வந்து நின்றுட்டு அங்கால நம்மளோட அசிஸ்டன்ட் அங்கே போய் நிற்க சொல்லிட்டு அவர் லெவலிங் ஸ்டாஃப் இப்படி பிடிச்சி நிற்பார். ஆட்டா மாசியாமல் இப்படி சரியா செங்குத்தா பிடிக்கும். பிடிச்சாருன்னா அதில் எவ்வளோ உயரம் ரீடிங் காட்டுது, இங்கால எவ்வளோ ஒரு ரீடிங் காட்டினுச்சு, அங்கால எவ்வளோ காட்டுது எதை பார்க்கலாம் ரைட்டா. உதாரணமாக இஞ்சால 2 காட்டுதுன்னுச்சுன்னா ரைட், இஞ்சால 2 ஏற்கனவே காட்டிருக்கி இஞ்சால 3 காட்டுதுன்னுச்சுன்னா பாருனா பள்ளத்துக்கு நிற்கும். அதே 2 காட்டுனுச்சுன்னா ரெண்டு அதே மட்டத்தில் நிற்கும். டோலன் விளையுதானே ரைட். அதை பார்க்கறதுக்கு தான் என்ன செய்யணும்னா திரும்ப அவர் அங்கே போச்சு. அப்போ நான் முதல்ல அளந்த அளவு டிஎஸ்ண்டா நான் கடைசியாக அளந்த அளவு சரியானே. கடைசியாக அளந்த அளவை சொல்கிறேன் என்ன செஞ்சீங்கன்னா எஃப்எஸ் சரியானே. என்ன ஃபோர் சைட்னு சொல்கிறேன். முதல்ல அளந்தது பிஎஸ் பெக் சைட், முதல்ல அளந்து கடைசி அளந்தது என்ன ஃபோர் சைட் எஃப்எஸ் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ நான் இப்படி அளந்துட்டேனா ரைட், இதை பிளான் வியூவில் காட்டுறேன் பாரா. எப்படி இருந்துச்சுன்னா மெஷின் படத்திருக்கா அந்த மெஷின் 360 வாயில சுற்றக்கூடியது தானே, வேணும் ரிட்டேஷனுக்கு இருக்கலாம் தானே. படத்தாவனை நிப்பாட்ட சொல்லி அளவெடுத்து திரும்ப இங்கே போக சொல்லி படம் அளவெடுக்கிறது. எப்பவுமே ஒரு லைனில் நிற்கணுண்டு அளக்கணுண்டா அளவு சட்டம் இல்லை சரியானே. அளக்க வேண்டிய அளவை எங்கே நான் மிஷினில் பார்த்தாச்சு. அந்த இடத்துல இருந்து அந்த அந்த மட்டம் அவன் குத்தி எங்கே நிற்க போகிறான். நீங்கள் மிஷினை இங்கே வச்சாலும் சரி, நீங்கள் மெஷினை இங்கே வச்சாலும் சரி, அவன் அந்த இடத்துல நிற்க போகிறான். அந்த இடத்துல இருந்து எந்த உயரம் மிக்குங்கிறத அந்த லெவலிங் ஸ்டாஃப்ல என்ன செய்ய போகுது நமக்கு காட்ட போகுது. அது மாதிரி அப்படியே தூக்கி இங்கே வச்சாலும் என்ன செய்ய போகுது, விடத்திலிருந்து எந்த உயரத்தில் அவர் நிற்கிறங்கிறத நம்ம காட்ட போகுது சரியானே ரைட். அப்போ என்ன செய்யறேன்னுச்சுன்னா இப்படி அளக்குறேன்னுச்சுன்னா இப்போ நீங்கள் பேசிக்காக அளங்கிருப்பீங்க என்னண்டு முதல் தரம் அளக்குற அளவை சொல்றது ரைட் பெக் சைட்டுன்னு சொல்கிறேன். கடைசியா சீரானே அளந்து முடிப்பாரு. இது விடத்த ட்ரை போட்ட வச்சு நிற்க சொல்லியாச்சானே, திரும்ப இங்கே நிற்க சொல்லியாச்சு, அடுத்த இடத்த நிற்க சொல்லியாச்சு. அப்போ விடத்திலிருந்து அளக்குறத சொல்லுவான் இந்த கடைசியை ஃபோர் சைட்லேயே சொல்லுவேன். இதுக்கு கட்டையில் அளக்குற எத்தனை அளவு எடுத்தாலும் அத்தனை அளவுக்கு சொல்றது என்ன இருக்குன்னா ஐஎஸ் இந்த சைட்டுன்னு சொல்லு. பெக் சைட் ஃபோர் சைட், பெக் சைட்டுக்கும் ஃபோர் சைட்டுக்கும் கடையில் இருக்கிற சகல அளவுக்கும் பேர் என்ன இந்த சைட் ஐஎஸ் சரியா. அப்போ இப்போ 3 விஷயம் படிச்சு பாய். பெக் சைட் ஃபோர் சைட் இந்த சைட். பெக் சைட்டுங்கிற மோல் தரம் பார்க்கறது ரைட், ஃபோர் சைட்டுங்கிறது கடைசியாக பார்க்கறது. அதுக்கடுத்து நான் எத்தனை அளவு எடுத்தாலும் அது அவ்வளோ இந்த சைட் சரியா ரைட். இப்போ விளங்கிருக்கும் பெக் சைட் ஃபோர் சைட் இந்த சைட் சரியா ரைட். இப்போ கவனிங்க, இந்த மெஷினை பயன்படுத்தி பிங்கிற புள்ளியை அளக்கணும். அதாவது அந்த லெவலிங் ஸ்டாஃப்ல ஏங்கிற இடத்த நிற்க சேர்றவனே ஏங்கிற இடத்த நிற்கான் நின்று இந்த லெவலிங் ஸ்டாஃப் வச்சா இந்த பிஎஸ்ங்கிற இடத்துல மோல் தரம் பார்க்கணும் ரைட். பார்க்குற இடத்த பிஎஸ்ற பெருமானம் அந்த லெவலிங் ஸ்டாஃப்ல எத்தனை ஹார்டு இருந்துச்சுன்னா ரைட், பிஎஸ் வந்து 2.52 எடுப்பேன் 2.52 மீட்டர் காட்டு. அவன் நிற்கிற இடம் வந்து 2.52 மீட்டர் உயரத்தில் அவன் நிற்கிற இடத்துல இருந்து நாம் நிற்கிற மட்டம் சரியாயிடுச்சு. அதே மாதிரி கடைசி அளக்க இப்போ திருப்பி இங்கே ஃபோர் சைட் பக்கம் அளக்கிற டைமில் அடுத்த காட்டு என்னன்னா அது அவன் நிற்கிற இடத்துல உயரத்துலேருந்து 1.800 உயரத்தில் நிற்காண்டு வைப்போமே அந்த லெவலிங் ஸ்டாஃப் இருக்கு. அதாவது இங்கே பக்கம் நிற்கிற உயரம் வந்து 2.52 மட்டம் காட்டினது, அதே மட்டம் இங்கே வரும்போது 1.80 உயரம் காட்டு. அப்போ எது பள்ளத்தில் இருக்கு பார்த்தா பாயிண்ட் ஏ பக்கம் இந்த பாயிண்ட் பி வந்து பள்ளம் மாதிரிக்கா, இது வந்து பள்ளம் மாதிரிக்கா, இதுதான் பள்ளம் மாதிரிக்கும் மேன். சும்மா ஒருத்தன் நிற்கும் போதே 1.80 காட்டு இருந்துச்சுன்னா இங்கே அவன் நிற்கும் போது 2.5 காட்டு இருந்துச்சுன்னா சிம்முலா காணிக்கணுமா முன்ன சின்னது தான் பாரு ரைட். விடத்தை காட்டினது வந்து இதே மட்டம் தான் இன்னும் 5 பாரு ரைட். விடத்தை வந்து 2 அடி காட்டுது, விடத்தை 1 அடி காட்டு இருந்துச்சுன்னா யாரு பள்ளத்துக்கு நிற்க, இவரானே பள்ளத்துக்கு நிற்க. மட்டம் மாறுதா மாறல, மேல் மட்டம் அதே மட்டத்துக்கு இருக்கு சரியா. அப்போ பாரு இங்கே பள்ளமும் இங்கே உயரமும் இருக்கு. இப்போ நீ என்ன மெஷிப் ரைட் ரைட். இப்போ பாருங்க ரைட், இந்த ஏங்க மட்டத்தானத்தை
ரைட் ஏங்கிற ஒரு மட்டத்தானம் ரைட் இந்த ஏங்கிற மட்டத்தானத்தை ரைட் இந்த பிங்கிற மட்டத்தானம் இன்னைக்கு பி ரைட் பிங்கிற முடியுதா இந்த பிங்கிற மட்டத்தானம் பானத்துக்கு கொண்டு வரப்படுறேன் ரைட் நல்லா கவனிக்கணுமா இந்த பிங்கிற மட்டத்தானத்துக்கு கொண்டு வரப்படுறேன் ஸோ இப்போ பாரு இருந்து இந்த உயரத்துக்கு நீ முதல்ல இதை நிரப்பணும் சரியா அவ்வளோ என்ன சொல்ல விலங்குகள் திரும்ப கவனிக்கணும் இந்த பிங்கிற உயரம் இவ்வளவு ஏ அடியில் கிடக்கு இருந்துச்சுன்னா இந்த மட்டத்தானதை காண இந்த ஏயிலேருந்து இந்த பி கடையில் உயரம் தானே இன்னைக்கு இந்த உயரம் இன்னைக்கு உயரம்ங்கிறது ஏயிலிருந்து இந்த பி எந்த அளவு உயரத்தில் இருக்குங்கிற உயரம் இல்லையா உயரம் தானே ரைட் இதை நான் என்ன செய்யறேன்னா டெல்டா ஹெச்ன்னு எடுக்கு இந்த உயரத்தை டெல்டா ஹெச்ன்னு எடுக்கு சரியா இந்த உயரத்தை டெல்டா ஹெச்ன்னு எடுக்க என்னது டெல்டா ஹெச்ங்கிறதெல்லாம் ப்ரீ ஐடியாவுக்கு தாரம் பாருங்க ரைட் என்ன இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவ்வளோ செட்டப்பையும் ஒரு செவ்வகம் மாதிரி எடுக்க கவனி ஒரு செவ்வகம் மாதிரி எடுக்க சரியா ஒரு செவ்வகம் மாதிரி எடுக்க அடி சீரோ இவ்வளவு வந்து 8 மீட்டர் வருது வைய வேறு இங்கே எத்தனை மீட்டர் வரும் இது சாமான் இப்போ 8 மீட்டர் வரும் சரியா இப்போ உனக்கு தெரியும் ஏங்கிற புள்ளி அடியில் கிடக்கு பிங்கிற புள்ளி படம் தெரிஞ்சுன்னா ரைட் உனக்கு இதில் மேக்சிமம் உயரம் தெரியும் மேடம் மேக்சிமம் உயரம் விட்டு தான் வரணுங்கிற உனக்கு தெரியும் சரி அது மாதிரி தான் இந்த மேக்சிமம் உயரம் உனக்கு தெரியும் இந்த மேக்சிமம் உயரம் தெரியும் இந்த மேக்சிமம் உயரம் தெரியும் சரியா ஸோ இப்போ பாரு இந்த மேக்சிமம் உயரத்தில் இது கட்டுன்னு செல்லும்போது ரைட் இந்த உயரம் வந்து வெட்டுன்னு செல்லும்போது இன்னைக்கு உயரம் வந்து 6 சொல்லி கண்டுபிடிச்சாக இருந்தார் இன்னைக்கு உயரம் வந்து அதாவது இதை வந்து உதாரணமாக டெல்டா ஹெச் மாதிரி பாரு டெல்டா ஹெச் மாதிரி இந்த உயரத்தை 6 சொல்லி கண்டுபிடிச்சா இருந்துச்சுனால் இது எவ்வளவு ஸோ இந்த மட்டத்துக்கு நான் முதல் இதை நிரப்பிட்டேன்னு வச்சுன்னா மேலுக்கு இதான் உயரம் மிச்சத்துக்கு மண்ணை போட்டுட்டா சரியானு சேமா ஃப்ளட் ஆகிடும் அந்த வேலையை பார்க்க இப்போ பாருங்க இப்படி ஒரு மெஷின் வைக்கிற இடமைக்கு தானே இந்த மெஷின் வைக்கிறத சொல்றதுக்கு நான் ஏபின்னு சொல்லி பேர் பிடிக்கொண்டு செஞ்சேன் தானே அந்த ஏபின்னு சொல்லி பேர் குறிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு செல்றது என்னன்னா ரைட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் என்று சொல்றேன் அந்த மெஷினை வைக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ரைட் எஸ்டி சொல்றேன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ரைட் அப்போ எஸ்டிலே சொல்றேன் அப்போ எஸ்டி உதாரணமாக இது ஒன்று இப்படி போட்ட கருத்து எஸ்டி 0-1 சொல்லி இந்த எஸ்டி 1 சொல்லி போட்ட கருத்து மோலாவது இடத்துல மெஷின் குத்தி நடம் விடத்தனா மெஷின் வச்சு பார்த்துருக்கேன் காட்டுறா இந்த எஸ்டி 1 சரி நம்ம ஏபிசிடி இப்போ எஸ்டி ஏன்னு சொல்லி போட்டலாம் எஸ்டி ஏன்னு சொல்லி போட்ட கருத்து என்ன ஏங்கிற இடத்துல வைக்கப்பட்ட மோலாவது ஸ்டேஷன் சரியானே இந்த அர்த்தம் சரியா ரைட் இப்போ இந்த ஏங்கிற புள்ளி விடத்திற்கு தானே விடத்திருந்தானே இந்த பிங்கிற உயரம் எவ்வளோ இருக்கு இந்த டெல்டா ஹெச் காணப்படும் இந்த ஏங்கிற புள்ளி முதல் நார்மல் பேசிக்கா இந்த நிலம் எந்த அளவு மட்டத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும் அந்த பேசிக்கா இந்த நிலமட்டம் எவ்வளோதில் இருக்குங்கிறது வந்து நான் தருவான் எப்படின்னு தெரிஞ்சுன்னா பிஎம்ஏ சரியான இஸ் ஈக்குவல் 100.00 தருவோம் சரியான இந்த தசத்துக்கு இங்கே அழைக்கிற வந்து மேக்ஸிமம் 2 டிஜிட் ஒரு 3 டிஜிட் எழுதுறது நல்லது 3 டிஜிட்லாம் மேக்ஸிமம் எழுதுறேன் சரியா இப்போ பாருங்க இந்த பிஎம்ஏ 100 இருந்துச்சுன்னா இந்த கடல் மட்டத்தில் இருந்து இந்த ஏங்கிற புள்ளி 100 மீட்டர் உயரத்தில் இருக்கு இந்த 100 மீட்டர் உயரத்துல இருந்து இந்த பிங்கிற புள்ளி எவ்வளோ வசுத்தனம் எவ்வளோ வசந்திருக்கீங்க பார்க்கலாம் சரியானே ஸோ இந்த டெல்டா ஹெச்சை காண்றதுக்கு ஒரு முறை இருக்கு ரைட் அந்த முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டெல்டா ஹெச்சை எப்படி காணுவீங்கிறது சரியா ரைட் முதல் பாருங்க இந்த புள்ளி பீரை ரைட் மாற்றிய மட்டத்தை காரணமாக இருந்தால் ரைட் இந்த புள்ளி பீரை மாற்றிய மட்டத்தை காரணமாக இருந்தால் முன்னே நாம் என்ன செஞ்சோம் எங்கள் ஐடியாவை எடுக்கணும் அங்கால 2 அடி இருந்துச்சு இங்கே ஒரு அடி இருந்துச்சுன்னா இந்த 2 அடியிலேருந்து ஒரு அடியை கழிச்சுட்டா எந்த அளவு பள்ளத்தில் நடந்தான்றது விளங்கிச்சா இல்லையா
அதானே நடந்த கதை. இங்கே 2 அடி உயரத்துல இருந்தான், இங்கே அதே ஒரு அடி உயரம் காட்டுனுச்சுன்னா இந்த 2 அடியிலேருந்து ஒரு அடியை கழிச்சுட்டு எந்த பள்ளத்து கிடந்தான்றது காட்டுச்சு. அதே வேலை 5 சேர்க்கும். சரியா? என்னன்னா இங்கே 2.5 சைவர் உயரத்தில் நிற்கான், இங்கே 1.8 சைவர்னு சொல்லி காட்டின்னுச்சுன்னா இதுல இருந்து இதை கடிச்சுட்டோம்னா எந்த ஒரு பள்ளத்து கிடக்குங்கிறது விளங்கும் தானே இதே கான்செப்ட்ல பார்த்தா. ரைட். அப்போ பாருங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னா முதலாவது இந்த புள்ளி பி இருக்கிற இந்த மாற்றிய மட்டத்தை காணிக்கணுமா இருந்தா சரியானே, இந்த டெல்டா ரைட் ஹெச்சை கணிக்கணுமா இருந்தால் மோன என்ன செய்வீங்கன்னா பிஎஸ்ல இருந்து அதான் என்ன பெக் சைட்ல இருந்து ஃபோர் சைட்டை கழிப்பீங்க. இது உயரத்துல இருந்து இந்த உயரத்தை கழிச்சோம்னா எந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்கீங்க அது விளங்கிட்டா. அதாவது இன்னைக்கு உயரம் வழங்கும் எவ்வளவு அந்த கேப் எவ்வளவுக்கு இருக்கி மிச்சம் எவ்வளவுங்கிறது வழங்கும். அவள் பெக் சைடு அந்த ஃபோர் சைடை கழிக்கணும்டா. பெக் சைடு உங்களுக்கு தெரியும் ரைட் 2.52 சைவர்லேருந்து கழிப்பீங்க 1.8 சைவர் கழிப்பீங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வரும் செஞ்சீங்கன்னா 0.72 சைவர் வரும். சரியா? 0.72 சைவர்ங்கிறது இப்போ என்ன இன்னைக்கு வரும் டெல்டா H. வழங்கிட்டா. இந்த டெல்டா ஹெச் இவ்வளோன்னு வச்சுங்கன்னா இந்த டெல்டா ஹெச் உண்மையான உயரம் என்ன? இந்த நில மட்டம் கடல் மட்டத்திலிருந்து இந்த பீர உயரம் தானே. கடல் மட்டம் எத்தனை சாந்திரிக்கேன் 100. இந்த 100லேருந்து இதில் பீர மட்டம்ங்கிறதான் பார்க்கணும். அப்போ நீங்கள் எப்படி காணுவீங்கன்னா இந்த டெல்டா ஹெச்சை கண்டுட்டீங்க. இப்போ இந்த பிங்கிற இந்த பொசிஷன் உண்மையான உயரத்தை காண்றேன்னா பிக்கான சரியானே பியின் மாற்றிய மட்டம்னு எழுதிங்க. சரியானே பியின் மாற்றிய மட்டம். பியில மாற்றிய மட்டம் சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும் கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு இருக்கு பியில மாற்றிய மட்டம் காணுறா பிஎம்ஏயோட டெல்டா ஹெச்சை கூட்டுட்டா சரி. இந்த கடல் மட்டத்துல இருந்து இந்த உயரத்துல இருக்கு அதோட அந்த டெல்டா ஹெச்சை கூட்டினது அந்த பீர மாற்றிய மட்டம் போல. பீர மாற்றிய மட்டம் பேர்ல ஏறி என்ன மாற்றிய மட்டம். இந்த பீனை வடத்திரிக்கா பீல மாற்றிய மட்டம் தான் நினைக்கிறது. பி வடத்திரிக்கி ஆனால் சரியா லெவலிங் மெஷின் வச்சு லெவல் எடுத்த இடம் இன்னும் இருக்கு. அப்போ பீல மாற்றிய மட்டம்டா டெல்டா ஹெச் இன்னும் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து எந்த உயரத்தில் நினைக்கிறது இருக்கிறது கார்த்திகம் தந்திரியான் 100 மீட்டர் உயரத்துல இருக்கு. அப்போ நினைக்கிறதோட இதை கூட்டினா மொத்தம் இந்த கியூட உயரம் வரும். அதான் இந்த பிஎம்ஏயோட டெல்டா ஹெச்சை கூட்டுங்கிறது ஏஜ் இல்லது டெல்டா ஹெச். சரியானே? அப்போ பிஎம்ஏ உங்களுக்கு தெரியும் எத்தனை 100.00 ப்ளஸ் டெல்டா ஹெச் எத்தனை 0.720. ரைட். கூட்டினா எத்தனை வரும் 100.72 மீட்டர். சரியா? இப்படி ஒரு முறையில் காணி அப்படி இல்லையா? முறை 2 பார்த்தோம் என்ன எப்படி காணலாம் சரி பாருங்க. இந்த கடல் மட்டத்துல இருந்து கவனியா இந்த கடல் மட்டம் பற்றி நம்மளுக்கு தெரியும் 100.00 இதுல இருந்து இவரை கூட்டினா உண்மையான பீல மாற்றிய மட்டம் வரும். அதானே இந்த ஏக்குரிய மாற்றிய மட்டம் தானே. இந்த பி ஏ விட தெரியார் இவரை மாற்றி மட்டம் எடுத்தது பி பிங்கிற பாயிண்ட். இந்த ஏட மட்டம் 100 இருந்துச்சுன்னா ரைட் ஏட மட்டம் 100 இருந்துச்சுன்னா பாருங்க ஏட மட்டம் 100 இருந்துச்சுன்னா ரைட் இதை மாற்றின மட்டம் எவ்வளவு 100ஓட சேர்த்தது தானே இந்த பி. இந்த 100ஓட இந்த அளவெடுத்து இந்த மெஷர்மெண்ட்டை சேர்த்தது தான் நினைக்கிறது. சரியானே? ஸோ இன்னைக்கு பாருங்க 2.52 சரியா? அப்போ கூட்டினா எத்தனை வரும் 102.52 மீட்டர் வரும். சரியானே? இது என்னது என்னத்திர உயரம் புள்ளி பீட உயரம். சரியானே? புள்ளி பீண்ட உயரம். சரியானே? புள்ளி பீட உயரம். ரைட்டா? புள்ளி பீட உயரம் என்ன கடல் மட்டம் 100 அதோட இதை கூட்டினது தான் உண்மையானது இந்த பீட உயரம். ரைட். அதே மாதிரி புள்ளி கியூட உயரத்தை செல்லுவாகும். இப்போ புள்ளி கியூட உயரம் என்ன உனக்கு தெரியும். புள்ளி கியூ எத்தனை ஆண்டியா 1.8 இதோட அந்த 100 கூட்டினா புள்ளி பீட கியூ வருமா இல்லையா?
அப்போ இதுக்கு எப்படி 100 கடல் மட்டம் இதே மட்டத்துல இருந்தா இந்த உயரம் இருக்கி ரைட். அப்போ பாரு இப்போ புள்ளி கியூட உயரம்னு சொல்லி பார்த்தோம்னா புள்ளி கியூட உயரம் சொல்லி பார்த்தா புள்ளி கீழ உயரம் எத்தனை அதே 100ஓட ரைட் புள்ளி கீழ உயரம் ரைட் 1.800 கூட்டுவேன். கூட்டினா எத்தனை வரும் 100 ரைட் 1.800 வரும் ரைட். அப்போ 101.800 மீட்டருங்கிறது என்னத்துல வரும் புள்ளி கீழ உயரம். சரியா ரைட். இப்போ பாருங்க புள்ளி பீர மாற்றிய மட்டத்தை கணிக்கணுமாக இருந்தால் ரைட் புள்ளி பீர மாற்றிய மட்டமாக கணிக்கணுமாக இருந்தால் ரைட் இன்னைக்கிற உங்களுக்கு தெரியும் 100ஓட சேர்த்தது தானே இந்த 1.800 இந்த கடல் மட்டம் 100 இதோட சேர்த்து லெவல் எடுத்து கடைசி அந்த ஃபைனல் அவுட்புட் எத்தனை 101.800. இந்த ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு முதல் இது இருந்த நிலைமை என்ன 1.800. சரியா. அப்ப நல்லா பாரு நீ ஃபைனல் அவுட்புட் அதாவது புள்ளி பீர மாற்றிய மட்டம் சரியானே புள்ளி பியின் மாற்றிய மட்டம் எடுத்தா புள்ளி பியின் மாற்றிய மட்டம் எடுத்தா பாரு மாற்றி முடிஞ்ச மட்டம் 101.800 கடல் மட்டம் 100 அதோட சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணி முடிச்ச உயரம் வந்து எவ்வளோ உயரத்தில் வரணும்னு சொல்லி பார்த்துனாங்க 101.800 உயரத்தில் வரணும்னு சொல்லி கணிச்சிட்டேன் 1.800 உயரத்தில் வளர்ந்து கழிச்சிட்டேன். ஆனால் அது இப்போ என்ன கட்டத்தில் கடக்கு 1.800 கட்டத்தில் கடக்கு. அப்போ இதை கழிச்சுட்டா 1.800 கட்டத்தை கழிச்சுட்டா இல்லைன்னா வரும் ரைட் 0.720 அப்போ இந்த புள்ளி பி இந்த டெல்டா எச் தானே புள்ளி பீர உயரம்ங்கிறது இந்த டெல்டா எச் மட்டத்திலிருந்து உயரம் அதே மட்டம் தான் ஒரு மட்டத்திலிருந்து உயரம் என்ன இந்த மட்டம் வெட்டி நினைக்கிற வெட்டி என்னத்துக்கு வர வெட்டியும் தெரியுமா ஒரு சிம்பிளா பாரு ஒரு ஒரு இலங்கைங்கிறது வந்து இலங்கை எப்படி எடுத்தா இது கடல் இல்லடா இங்க வந்து கடல் இந்த கடல் இந்த மட்டத்திலிருந்து இலங்கை ஒரு உயரத்துல எப்படி திட்டியா போயிட்டு இந்த கடல் மட்டம் வர நாம வெட்டுறோம் மண்ணு வெட்டினா அந்த கடல் அதே மட்டத்துக்கு தானே இதுவும் இருக்கும் விளங்கிட்டா கடல் மட்டத்துல இருந்து இது இப்போ உதாரணமா இப்படியோட சீக்கிரியோட உச்சி வந்து 2000 அடி உயரத்துல இருக்கிட்டு வை சீக்கிரியாவை அப்படியே வெட்டி தோண்டிட்டு போறாய் 2000 அடி உயரத்துக்கு பள்ளத்துக்கு நான் கருத்து 2000 அடி உயரம் கடல் மட்டத்தில் இருக்கின்றீங்க 2000 அடி நீ தோண்டிட்டு போனா அதே கடல் மட்டத்துக்கு தான் இந்த கீழுக்கிற அந்த பள்ளம் இருக்கும் அந்த சீன் அந்த கீழுக்கு போற அந்த புள்ளி கோடு வெட்டி அப்படியே கடல் மட்டத்துக்கு கொண்டு போனா என்னைக்குன்னா இப்போ கடல் மட்டத்தில் இந்த புள்ளி எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அந்த புள்ளியில இருந்து இவ்வளோ உயரம் அந்த கடல் மட்டத்தோட சேர்த்து ரைட் கடல் மட்டம் நீ வெட்டி கொண்டு போன மாதிரி இருந்தால் அந்த புள்ளியில இருந்து கடல் மட்டத்தை கொண்டு போகிற மாதிரி இருந்தால் கீழுக்கு எவ்வளோ போகணும் 100 மீட்டர் போகணும் 100 மீட்டர் போனதுன்னா கடல் மட்டத்தில் இருக்கும் அந்த புள்ளி சரி. அதே மாதிரி இந்த இருந்து கீழுக்கு போனால் 100 மீட்டர் கடல் மட்டம் வரும் சரி. அப்போ அந்த கடல் மட்டத்திலேருந்து இந்த ஏங்கிற உயரம் வந்து ரைட் உண்மையா இந்த ஏங்கிற உயரத்துல இருந்து இது இந்த உயரத்துல சிம்பிளா வராங்கம்மா இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்து இந்த பி இவ்வளோ உயரத்துல இருக்கு அந்த ஏ கடல்ல இருந்து 100 மீட்டர் உயரத்துல இருக்கு ரைட் உலகி தானே ஜெபரா இது கடல் இது ஏ இது பி கடல்ல இருந்து ஏ 100 மீட்டர் உயரத்துல இருக்கு இந்த ஏல இருந்து இந்த பி 2.5 இருக்கு. அப்ப இந்த பீரை உண்மையான உயரம் என்ன இதையும் கூட்டினா இந்த பீரை உண்மையான உயரம் கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு இருக்கீங்க சேம் செட்டப். அப்ப இந்த டெல்டா எச்சை காண்றதுக்கு விளங்கணும் பீரை மாற்றிய மாட்டோம்னு சொல்லிக்க என்ன செய்யணும் ரைட் இவரோட சிம்பிளா சொல்ற வேலை என்ன தாரத்தோட பிஎம்ஐயை கூட்டு சரி இங்கே தாரத்தோட பிஎம்ஐயை கூட்டு ரைட் கடைசியில் என்ன செய்வாய் இந்த பிஎம் என்ன கடைசியை காண்டவனுக்கு ஒரு பெருமானம் பிடிக்கும் சரி. இப்போ எந்த பக்கத்துக்கு கேட்கான் இப்போ ஏ பக்கம் கேட்கான் அவனுக்கு என்ன செய் இந்த இந்த இங்கே பக்கத்துக்கு கேட்கான அந்த பிஎம்ஐ கூட்டின ஒரு பெருமானம் பிடிக்கும் அங்கே 102.52 செய்வார் இதுல கடைசியை வெட்டி இப்போ இவரோட தான் நிற்கும் அதை கழிச்சுட்டா என்ன மிச்சம் உயரம் ரைட்டா இங்கே அப்படித்தான். இப்போ இதை கூட்டினியா 100ஓட ஒரு பெருமானம் வரும் 101.800 வரும் அது 101.800 இப்போ இருக்கிற நிலைமையை கழிச்சுட்டா என்னன்னா இந்த டெல்டா ஹெச் உயரம் சரியானே. இப்போ இந்த டெல்டா ஹெச் காண்றங்கிற விஷயம் இதுதான் டெல்டா ஹெச் காண்ற முறை சரியா. அப்போ இதில் உனக்கு வழங்கணும் டெல்டா ஹெச் காண்ற எப்படி பிஎஸ்னா என்ன எஃப்எஸ்னா என்ன டெல்டா ஹெச் காண்ற எப்படி பிஎஸ்னா என்ன எஃப்எஸ்னா என்ன
சரியான ஸ்டேஷனுங்கிற விளங்கிக்கும். அது மெஷினை வச்சு பார்க்குறேன்டா எப்படி பார்க்குறேன் விளங்கியும். ஒரு மட்டம்ங்கிற விளங்கியும், கடல் மட்டம்ங்கிற விளங்கியும். சரியானே. இப்போ இந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். சிம்பிள் விஷயம், கேள்வி சிம்பிள் விஷயம். குழம்பத்தை ஒரு மோல்தரம் பார்க்கறதுனால கொஞ்சம் புதுசாக இருக்கும். கேள்வியை பார்த்துட்டோம் இவ்வளோ தானாண்டா மாதிரி. சரியா? ரைட். ஏன் இப்படி மெஷினை 2 இடத்த வைக்கணும் இருந்துச்சுன்னா, ஒரு மெஷினால் குறிப்பிட்ட எல்லைகளை பார்க்கலாம். ரைட். அதுக்கங்கால பார்க்க எழுதில்லை இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுறேன். சிம்பிள் கணக்கு விஷயத்தை என்ன தெரியுமா, ரோடு இப்படி போய் இப்படி வளையுது. ரோட்டுக்கு இடத்திருந்தாலும் எடுக்கலாம், விடத்திருந்தாலும் எடுக்கலாம், விடத்திருந்தாலும் எடுக்கலாம். இந்த ரோட்டு மாட்டத்திலான இங்கே கிரி போகிற ரோடு மாறணும். ரைட். ஸோ இன்னைக்கிற புள்ளியை அளவெடுக்க போட்டால ரைட் பாருங்க. இப்போ என்ன செய்வான்னுச்சுன்னா கொமுனா விடத்தை அளவெடுக்கும் பிச்சா. ரைட். இப்போ என்ன செய்யலாம் இருந்துச்சுன்னா ரைட் இந்த புள்ளியை இங்கேருந்து ஒரு மிஷின் அளக்கலாம், இங்கேருந்து ஒரு மிஷின் அளக்கலாம். அது மாதிரி இங்கே கொண்டு போகலாம் அப்படி. ஸோ விடத்த ஒரு மிஷினை வச்சு ரெண்டா இன்னைக்கு புள்ளி அளக்கேன், இன்னைக்கு புள்ளி அளக்கேன், இன்னைக்கு புள்ளி அளக்கேன். அது மாதிரி இங்கே ஒரு மிஷினை வச்சு என்ன செய்யறேன் வச்சுன்னா இந்த புள்ளி அளக்கேன், இன்னைக்கு புள்ளி அளக்கேன், இன்னைக்கு புள்ளி அளக்கேன். இப்போ பாரு, பெண்டாக இருந்தாலும் இங்கேருந்து வாரவனுக்கு இங்கே இருக்கிற புள்ளியில் மட்டம் தெரியலாட்டியும் இப்போ இந்த மட்டம் இல்லை ஒரு மட்டத்துக்கு ஆக்கி இருந்துச்சுன்னா இந்த மட்டத்துக்கு ரைட் நல்லா பார்க்கணுமா. இது ஏ, இதை சீன் எடுத்தா ரைட், இதே ஜீன் எடுத்தா இந்த ஏற மட்டத்துக்கு சி ஆக்கினா, சீர மட்டத்துக்கு இந்த ஜி ஆக்கினா இல்லை சமனம் இல்லையா ஒரே மட்டத்துக்கு இருக்கு. அப்படி வளைவில் வார கேள்வி அடுத்த கேள்வியா பார்ப்போம். அதுக்கு மருந்து கேள்வி எப்படி செய்யறா சரியானே. இதுவும் ஒரு வளைவில் வார பாயிண்ட். ஆனால் வெறும் 2 மெஷின் வச்சு 2 பாயிண்ட்ல மெஷினை வச்சு அளவு எடுக்கிறது. ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு மெஷினை வச்சு முதல் அளக்குற அளவு பெக் சைட், கடைசி அளந்து முடிக்கிற சைட் வந்து 4 சைட். ரைட். இப்போ பாருங்க இந்த மெஷினால இந்த 4 சைட்டை பார்க்கலாம். அந்த பெண்ட்ல இருந்து அங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு மெஷினை வச்சு 5 அளக்கு இருந்துச்சுன்னா அதே பொருளை நீங்கள் என்ன செய்றீங்கன்னு மோள அதை அளவெடுத்து இந்த அளவுடைய தொடர்ந்து போகணுங்கிறதுக்காக ரைட் நல்லா பார்க்கணுமா. முன்ன சின்ன சேம் சீனாரியோ ரைட். விடத்தைக்கிற புள்ளி ஒன்று இங்கே எல்லாம் புள்ளி இருக்கின்றா இங்கே இருக்க ஒரு மெஷினை வச்சு அளக்கலாம் இன்னைக்கிற புள்ளி ரைட். இந்த புள்ளியில இருந்து இங்கே கொண்டு போகணுங்கிறதுக்காக விடத்தை வைக்கின்றா விடத்த ஒரு மெஷினை வச்சு அளக்கிங்க இருந்துச்சுன்னா பாருங்க இந்த மெஷினுக்கு இது வந்து பிஎஸ், இது வந்து எஃப்எஸ் சரியானே. ஆனால் இது விடலைக்கிறது என்ன இந்த செட். அதே மாதிரி இந்த மெஷினுக்கு இன்னைக்கிற இந்த பிங்கிற மெஷினுக்கு இது ஏன் இந்த பிங்கிற மெஷினுக்கு இன்னைக்கிறது வந்து மோலாது பிஎஸ். ஏன் இந்த மெஷின் மோல் அளக்குற அளவு இந்த பிஎஸ் தான் மோல் அளக்குறது இன்னைக்கிற புள்ளி. ஏன் இந்த கண்டினியூவாக போகுது அப்பானே அந்த பெண்ட் இந்த உயரம் தெரியும் மங்கள வாரது அதே விஷயம் மட்டத்தில் வரும் ரைட். இது பிஎஸ் இதில் கடைசி என்ன எஃப், இது கடையில் வர என்ன இந்த செட். சிம்பிள். இந்த தியரி இங்கே பாரு இன்னைக்கிற பாயிண்ட்ல தானே இந்த மெஷின் பிஎஸ் முடியுது. இந்த மெஷின் கடைசி பார்க்குற எஃப்எஸும் இந்த மெஷின் மோல் பார்க்குற பிஎஸும் இதை நேரம் நிலைக்குத்த பார்த்து இருந்தால் இந்த மெஷினை வச்சு நம்ம ஒரு பிஎஸ்ஸை பார்த்துட்டேன் எஃப்எஸ்ஸை பார்த்துட்டேன் திரும்ப அதே பாயிண்ட்லேருந்து இங்கே தொடர்ந்து போகுது. ஸோ இங்கே வேறு இடத்துல இந்த மெஷினை வச்சு ஸ்டேஷன் 2 வேறு இடத்துல இந்த புள்ளியை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மெஷினை வச்சு பார்க்கேன் ரைட். இந்த பொருளில் ரைட் அதாவது என்ன இந்த அளவுக்குற இந்த அளவு ஹோலில் விடத்தில் வருது, விடத்தில் என்ன செய்யுது வருது. ஸோ இந்த பிஎஸ் வருது, இங்கே எஃப்எஸ் வருது. ஸோ பாருங்கள் ஒரே புள்ளியே பிஎஸ்எம் எஃப்எஸ்எம் வருதா இல்லையா. அதனால இந்த பேர் இந்த இந்த லெவலிங் ஸ்டஃப் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் சிபி சேஞ்சிங் பாயிண்ட். என்ன சேஞ்சிங் பாயிண்ட். அப்போ ரெண்டும் ஒரு லெவலிங் ஸ்டஃப்ல வரதுனால இது சேஞ்சிங் பாயிண்ட் ரைட். எப்படி சேஞ்ச் ஆகி திரும்ப போகுது ரெண்டுக்கு காமனாக வராது. ஸோ இதுக்கு வந்து எஃப்எஸ் இதுக்கு வந்து பிஎஸ்டா இது பள்ளத்தில் அடுக்கு உயரத்தில் இருக்குன்னா இந்த உயரத்து மட்டத்துக்கு இது கொண்டு போகணும்டா இந்த மட்டத்துக்கு தான் இதை கொண்டு போகணும்டா என்ன செய்யணும் போலத்துக்கு இந்த அளவுக்கு மண்ணை போட்டு நிரப்பணும். இல்லை இந்த மட்டத்துக்கு தான் இதை கொண்டு வரணும் முடிஞ்சுன்னா இவ்வளோத்துக்கு மண்ணை வட்டி குறைக்கணும். எனக்கு அதை ஒரே மட்டத்துக்கு வரும் ரெண்டு அப்போ ரைட். ஸோ இப்படியான ஒன்றுக்கு எப்படி லெவலிங் செய்கிறேங்கிறத பார்க்கணும் சரியானே. இப்போ நான் பார்க்கணும் பாருங்க இதை நீங்கள் முன்ன எடுத்த மாதிரி புள்ளிக்கோடு அடித்து பாருங்க. பார்த்தீங்கன்னு இந்த இடத்துல இந்த டெல்டா ஹெச்சை கண்டப்பட சித்தியானே எவ்வளோ உயரம் இது மேலுக்கு போய்க்குங்கிறது விளங்க. இந்த இடத்துல இருந்து இந்த மட்டத்துக்கு இதை கொண்டு வரணும் ஏன்னா இது எவ்வளோ மேலுக்கு போய்க்குங்க அதை பார்க்கணும். அதாவது உங்களுக்கு சின்ன சிம்பிளாக காட்டணும் நான் பாருங்க இப்படி இப்படி வந்தா ரைட்
இன்னைக்கு இதை பார்த்தா இந்த மட்டத்திலிருந்து இன்னைக்கு இது எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு டெல்டா எச்சை கண்டா என்ன செய்யலாம்? இதை எப்படி கீழே இறக்கி விட்டோம்னா இந்த மட்டத்துக்கு வந்துச்சு. அது எப்படி செய்கிறாங்க தான் பார்க்கலாம். ரைட், ஓகே. அந்த கேள்வி இந்த 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 இதெல்லாம் அடித்து தர மாட்டாங்க கேள்விக்கு. இப்படி தான் சும்மா கொமான கேள்வி வரும் இப்படி தான். சரியா? இப்படி கேள்வி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு அட்டவணை அடிக்கணும். அந்த அட்டவணையில் இவ்வளோ குளமும் வரும். என்னென்னா மூணாவது குளம் லெவல் ஸ்டேஷனுங்கிற குளம் உண்டு. ரெண்டாவது பெக் சைட்டுங்கிறது, ஃபோர் சைட்டுங்கிறது ரைஸ் ஃபோல்ட் ரிடியூஸ்ட் லெவல் ரீமார்க். என்னன்னு சொல்ல பாருங்க. இந்த லெவலிங் ஸ்டஃப் குச்சி இடமைக்கு தான் எத்தனை இடத்துல லெவலிங் ஸ்டஃப்பை வச்சு அளவெடுத்திக்கங்கிறத குறித்து காட்டுவோம். இந்த லெவல் ஸ்டேஷன் இதுங்கிறது சரியானே. எத்தனை இடத்துல மெஷின் இடத்துல வச்சோம்ங்கிறது இல்லை. மெஷின் வச்சதுங்கிறது வந்து சரியானே. மெஷின் வச்ச ஸ்டேஷன் வந்து இடத்த குறிக்கல. இந்த மெஷின் வச்ச ஸ்டேஷன்லேருந்து எத்தனை அளவு எடுத்தோம்ங்கிறது தான் இந்த லெவல் ஸ்டேஷன். லெவல் ஸ்டேஷன் இந்த லெவலை வச்சு பார்க்கறது. இன்னைக்கு தானே நம்ம இந்த லெவலிங் ஸ்டஃப்பை நீங்கள் எத்தனை இடத்த வச்சு பார்த்தீங்கிறது தான் இந்த லெவல் ஸ்டேஷன். ரைட், அது மாதிரி பிஎஸ்ண்டா இந்த லெவல் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அளக்கப்பட்ட பிஎஸ் பெருமானங்கள் குறிக்கிறது. எஃப்எஸ்ண்டா நீங்கள் அளந்த எஃப்எஸ் பெருமானங்கள் குறிக்கிறது. ரைஸுண்டா ஒசந்திரிக்கா. ரைட், ஃபோல்டா அந்த இடம் பணிஞ்சிருக்கா. மூணாவது இடம் இன்னைக்கு மூணாவது ஸ்டேஷன் இதா. மூணாவது ஸ்டேஷன் ஒசந்திரிக்கா பணிஞ்சிருக்காங்கிறது இடத்தை குறிக்குது. அது மாதிரி ரிடியூஸ் லெவல் இருக்குன்னா இந்த நிலமாட்டத்திலிருந்து எவ்வளோ வேறுபாட்டில் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் தான் இந்த ரிடியூஸ் லெவல். இந்த டெல்டா எச்சை கண்டுபிடிக்கிற இடம் தான் இந்த ரிடியூஸ் லெவல். இந்த ரீமார்க் இருந்துச்சுன்னா நாம் என்ன மாற்றம் செஞ்சிருக்கோம், இந்த கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ வேறுக்கு இறங்கிக்கு அந்த குறிச்சிக்காரன் அந்த ரீமார்க். இந்த ரீமார்க் குறிக்கிறாடி இங்கே சரியானே. ரைட், இப்போ மோர் கவனி பாரு. இந்த லெவல் ஸ்டேஷன் இருக்கிறது வந்து இது ஒரு இடத்துல ஒரு இடத்துல நினைச்சு சரியானே. ஒன்று இன்னும் வடத்தை போய் ஒன்று இன்னொரு இடத்துல லெவலிங் ஸ்டேஷன் வச்சுக்கான். வடத்தொரு இடத்த வச்சுக்கேன். 3 இடத்துல லெவலிங் ஸ்டஃப்பை வச்சு அளவு எடுத்துருக்கேன். அப்போ எத்தனை வரும்? 1 2 3. ஒன்றும் சேரல எழுது. 1 2 3. 3 இடத்துல லெவலிங் ஸ்டேஷன். சரியா? ரைட், இப்போ பாரு. இந்த முதலாவது லெவல் ஸ்டேஷனை கவனி. இந்த முதலாவது லெவல் ஸ்டேஷன் அளக்கிற மெஷின் தானே. இந்த அளக்கிற முதலாவது மெஷினுக்கு ரைட் வெயிட் இந்த படத்துல இந்த அளவை குறிச்செடுக்கும். இந்த பிஎஸ்ஸிட மாற்றிய உயரம் ரைட். பிஎஸ்ஸிட மாற்றிய உயரம் 2.43 மீட்டர். இதே இதில் எஃப்எஸ் உயரம் வந்து ரைட் மாற்றிய மட்டம் 1.48. அடுத்த சேஞ்சிங் பாயிண்ட்ல ரெண்டாவது மெஷினை வச்சு எடுத்து உயரம் வந்து அதே இதில் வர பிஎஸ் வந்து 2.92. அங்கால வந்தது என்னச்சுன்னா 0.72 ஒரு உயரத்துக்கு மாற்றிய மட்டங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு வச்சா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா மக்கள்? என்ன செய்யணும்டா இதை குறிக்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ரைட், குறிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. குறிக்கிற வேலை மட்டும் இருக்கின்றா பாருங்க. குறிக்கிற வேலையில் ரைட். இப்போ மோலார் ஸ்டேஷனை பாருங்க சரியானே. லெவல் ஸ்டேஷன் உண்டு. இந்த லெவல் ஸ்டேஷன் உண்டு பெக் சைட்டா ஃபோர் சைட்டா சொல்லுங்க. மோலார் லெவல் ஸ்டேஷன் பெக் சைட்டா ஃபோர் சைட்டா? மோலார் லெவல் ஸ்டேஷன் என்ன சைட்? பெக் சைட். சரியானே. இந்த பெக் சைட்ல இருக்கிற நம்பர் எத்தனை? உயரம் எத்தனை? மாற்றிய மட்டம் 2.43. ரைட், பாரு. முதலாவது லெவல் ஸ்டேஷன் பெக் சைட்டு. அங்களை பெக் சைட் முதல் தரம் பார்க்க. ரைட், பெக் சைட்ல என்ன அதில் மாற்றிய மட்டம் 2.43 எழுதிட்டாய். ரைட், இது மோலாவது மாற்றிய மட்டத்தில் ஃபோர் சைட் இருக்கா? இதே இதில் மோலாவதுல ஃபோர் சைட் வருமா? பெக் சைடும் ஃபோர் சைடும் வருமா? இல்லை. வருதா? இல்லை. அவ ஃபோர் சைடுக்கு டேஷப்போ போட்டியா? இந்த ரைஸுங்கிறதுக்கு டேஷப்போ, ஃபோலுங்கிறதுக்கு டேஷப்போ. ஏன் அந்த ஒண்டை வச்சுக்கிட்டு வசந்திக்க பணிச்சிங்க அங்கே எதுவும் எடுக்கிறா சரியானே. ஃபோலை போட்டு ரிடியூஸ் லெவல் சரியானே. ரிடியூஸ் லெவல் கடல் மட்டம் வந்தீங்களோ ரைட். நீங்கள் ரிடியூஸ் மட்டம் கடல் மட்டத்திலிருந்து 500 எடுங்க சரியானே. கடல் மட்டத்திலிருந்து பிஎம்ஏ எவ்வளோ? ரைட், பிஎம்ஏ
500 நடுங்க 500.00 நடுங்களேன். இப்போ கடல் மட்டத்திலேருந்து எந்த உயரத்தில் இருக்குங்கிறத இடத்த பிடிச்சி காட்டுவேன். முதலாவது தானம் 500.00 இருக்கு. இது என்ன அப்போ செய்யணும் என்ன இதென்ன ஷாமான் ரீமார்க் BMA எழுதினது BMA. மோலாது பாயிண்ட் மோலாது லெவலிங் ஸ்டஃப் இருக்கிறது ரைட் 2.43. அதில் என்னதை காட்டுது BS குறிக்கும். FS இருக்கு அதில் இல்லை ரைட். ரைஸ் ஃபோல் அதை வச்சு கணக்கு எடுக்கலாம். பள்ளத்தில் உயரத்தில் இருக்கணும். கடல் மட்டத்தில் 500 மீட்டர் உயரத்தில் இருக்கு ரைட். BMA உங்களுக்கு தந்திக்கு 500 எடுக்கு ரைட். BMA தருவோன்னா நாம காண்ற எல்லாம் இல்லை. ரீமார்க் BMA 14. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வாங்க. ரெண்டாவது பாயிண்ட் எங்க இருக்கு இந்த அடிக்கு. இப்போ வடதான் ஷல் ஒன்று என்னண்டா வடத்தை FS இருக்கு BS இருக்கு. அப்போ முதல் பாருங்க FS எத்தனை இருக்கு 1.48. வடத்தலுங்க ரெண்டாவதுல 1.48 எழுதிட்டீங்களா? அதே பொருளில் பாருங்க BS இருக்கு. BS எத்தனை 2.92. அப்போ 2.92 சரியா? அதே ரெண்டாம் நம்பர்ல BS இருக்கு 2.92. அதே ரெண்டாம் நம்பர்ல FS இருக்கு 1.48 போட்டிங்களா? போட்டு இப்போ என்ன செய்யுங்க ரைட். இந்த 2.43 இருந்து 1.2 BS இருக்கின்றா பார்க்கணுமா? BSம் கீழே இருக்கின்றா இந்த BSல இருந்து இந்த BS கழிப்பி 2 இடத்து காட்டுது. 4 சைடு காட்டுது ரைட். அப்போ பாருங்க பேக் சைடு காட்டுதா 3ஆவது ஸ்டேஷன் இல்லை. அப்போ டேஷை போட்டு 4 சைடு காட்டுது 0.72 காட்டுது. இப்போ நீங்கள் சிம்பிளாக கழிக்கிற விஷயம் எப்போ தெரியுமா? முதலாவதுல 4 சைட் இல்லை, ரெண்டாவதுல 4 சைட் இருக்கு. ரெண்டாவதுல 4 சைட்டு முதலாவதுல பேக் சைட்ல என்ன செய்யணும்னா கழிக்கணும். அதே மாதிரி இதுக்குள்ள பாருங்க அடுத்த 4 சைட் இருக்கு. இந்த 4 சைட்டு அதுக்கு முந்தைய பேக் சைட்ல இருந்து கழிக்கணும். வடது பேக் சைட் இல்லையாக இருந்தால் வடது பேக் சைட் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா இதுல இருந்து இதை கழிக்கணும் ரைட். அடுத்த கல்லில் பார்ப்போம். பெக் சைட்ல இருந்து மூணாவது பெக் சைட்ல இருந்து ரெண்டாவதுல 4 சைட்டை கழிப்பீங்க ரைட். அது மாதிரி வட தைக்கிற பெக் சைட்ல இருந்து இது கதை முடிச்சு அடுத்த பெக் சைட்ல இருந்து இந்த 4 சைட்டை கழிப்பீங்க. இந்த பெக் சைட் இல்லை விடத்தை என்ன விடத்தை சேஞ்சிங் பாயிண்ட் இல்லை தொடரா போகுதுன்னு செஞ்சேன்னா இன்னைக்கிறதுல இருந்து வேற கழிப்பீங்க. கழிக்கிற என்னத்துக்கு தெரியுமா? கழிச்சு வர பெருமானம் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரைஸ்லையும் மைனஸாக இருந்தால் ஃபோர்ஸ்லையும் போடுவீங்க. மைனஸ் பெருமானம் மைனஸ் போட தேவை ரைட். உதாரணமாக பார்த்தோமா இருந்தால் 2.43 இருந்து 1.48 கழிச்சா வரப்போகிறது எத்தனை 0.95. 0.95 இந்த நெகட்டிவா பாசிட்டிவ் ஏன் பெருசிலேருந்து சின்ன கழிச்சிக்கேன். அப்போ 0.95 இவட தெரியுது ரைஸ் இருக்குல்ல 0.95 ரைட் முடிஞ்சு அவ்வளோ. ரைஸு வந்தால் போலும் வர மாட்டேன் ரைட். நேரம் எழுதணுமா 0.95 ரைட். ஃபோல் வருமா? வராது. டேஷட் வெஜ்ஜு இப்போ அடுத்த கிட்டவா இந்த பெக் சைட்லேருந்து அடுத்த 4 சைட்டை கழி 2.92 இருந்து 0.72 கழிச்சா எத்தனை வரும்? 2.20 வரும் சரியானே. அப்போ 2.20 வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அவ்விடத்துல 2.20. அப்போ இதில் போலே வரல மைனஸ் பெருமானமே வரல. உதாரணம் மைனஸ் வருகின்ற -2.95 வருகின்ற என்ன செய்வீங்க ரைட். என்ன செய்வீங்க பட் அது மைனஸ் போடாமல் சும்மா 0.95 அது மைனஸ் என்ன செய்யும் போடல ஆட்டோமேட்டிக்காக கணக்கு போடு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ரைசின்டேஜ்னா இவரோட கூட்டணும் ரிடியூஸ் லெவலோட கூட்டணும் ரைட். ஃபோல்டேஜ்னா இந்த ரிடியூஸ் லெவலோட கழிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு இந்த 500 கழிச்சு நிற்கிறல்ல அப்கிரேட்டட்லேருந்து அப்கிரேட் ஆகிட்டு போகணும். எப்படி நினைக்கிங்கன்னா இந்த 500 ரைஸ் தானே 0.95. இப்போ 500 அந்த ரைஸ்னா என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ கூட்டினா எப்படி வரப்போகுது? 500.95 5.95 நிலமட்டம் கூட்டிட்டா. இப்போ அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்ல பாருங்க என்ன செய்யுது? 2.20 ரைஸ்ல இன்னும் கூடுது
அப்ப இந்த 500,905 சரியானே திரும்ப இந்த 2 சேவரை கூட்டணும். அப்ப கூட்டினா எத்தனை வரும்? 503.15 சரியா? இப்ப கவனி, இந்த ரெண்டாவது பாயிண்ட்ங்கிறது சேஞ்சிங் பாயிண்ட் தானே. அப்போ வளர்த்து எழுதி சேஞ்சிங் பாயிண்ட் சிபி சரியா? அது மாதிரி இன்னைக்கு அந்த 503.15 எங்க வந்து இந்த பிக்கு வந்து சேர்ந்த மூணாவது பாயிண்ட் தானே. அப்போ பி இப்ப என்ன செய்ய போறோம் என்ன, இந்த ஏல இருந்து இந்த பி இருக்கிற உயர வேறுபாடு அந்த டெல்டா எச்ச காணப்படும் சரியா? அப்ப ஏ கமா பிக்கு உயர வேறுபாடு பார்த்தா ரைட், உயர வேறுபாடுன்னு சொல்லி பார்த்தா ஏங்கிற பாயிண்ட் என்னது? கடல் மட்டம். ஏங்கிறான கடல் மட்டம். கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா எத்தனை வந்த உங்களுக்கு கடல் மட்டத்துல பாருங்க, நீங்க இப்படி செய்யலாம் ரைட். கடைசியா வந்த அவுட்புட் எத்தனை? உயரம் 503.15 சரியா? ஆரம்பத்தில் அது என்ன இருந்துச்சு? ஏ பி வந்து 503.15, பில ஏல என்ன இருந்திருக்கு? அது ஆக முதல்ல 500 இருந்துச்சு. கழிச்சுட்டீங்களா? இருந்தால் விட என்ன செய்யும்? வரும். எத்தனை வரும்? 3.15 மீட்டர் வரும். இவ்வளவுதான். அப்ப ஏக்கு பிக்கு இடையில உயர வேறுபாடை பார்த்தா விடத்திலிருந்து இது கிடைக்கிற இந்த உயர வேறுபாடு, அதாவது இந்த உயர வேறுபாடுங்கிறத இன்னொரு சொல்ல சொல்லாம இந்த பீட மாற்றிய மட்டம். இந்த பீட மாற்றிய மட்டம் கருத்து என்ன? விடத்திலிருந்து எந்த உயரத்துக்கு ஏறிக்கி இல்லது. விடத்திலிருந்து எந்த உயரத்துக்கு ஏறிக்கி இந்த 503.15ங்கிற இந்த மட்டம் விடத்தை கிடைச்சுன்னா ஆரம்பத்துல 500 இருந்துச்சு. ஸோ மேக்சிமம் என்ன இந்த 3.15 மீட்டருங்கிற அந்த மட்டத்துக்கு என்னஞ்சி இந்த டெல்டா ஹெச் உயரம். அப்போ இந்த ஏக்கு பிக்கு வடைக்கிற உயர வேறுபாடு வந்து 503.15 500 கழித்தால் 3.15 மீட்டர் சரியா? இவ்வளோதான் இந்த ரெண்டை வச்சு செய்யுது. அடுத்தது ஒரு பெண்டுக்கு எப்படி வருங்கிறத பார்ப்போம் சரியா? அப்போ உங்களுக்கு பேசிக் வழங்கிக்கும் லெவல் ஸ்டேஷன் பிஎஸ் எஃப்எஸ் ரைஸ் ஃபோல் ரிடியூஸ் லெவல். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது, இதுதான் மெயினான விஷயம். பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழி அதுக்கு முதல் வந்துட்டா அது முடிச்சு ரைஸ் பிளஸ்ல அந்த ரைஸ்ல மைனஸ் வந்தா ஃபோல்டு போடும். அடுத்தது பாரு, அடுத்தது வந்து ரெண்டாவது இதுக்கு முதல் பிஎஸ் இருக்கான்னு பாரு, ரெண்டாவது எஃப்எஸ்ல இதுதானே. இப்போ ரெண்டாவது எஃப்எஸ்ல இருந்தானே நம்ம மூணாவது பிஎஸ் கழிச்சு இதுகிட்ட அடுத்த எஃப்எஸ் எங்க இருக்கு? மூணாவது. மூணாவதுல இருந்து இந்த ரெண்டாவது மோலிக்கு என்னைக்கு பிஎஸ் கழிச்சுட்டா ரைஸ்ல வரும் ஃபோல்டு வரும். விடத்து இந்த பிஎஸ் இல்லைன்னு நினைச்சேன் இதுக்கு முந்தின எஃப்எஸ்ல இருந்து கழிக்கும் ரைட். ஓகே, அப்போ கழிச்சு விடத்தை போடுற வேலை பாசிட்டிவ் ரைஸ் கூட்டுவாய் ரைட். கூட்டினத்தோட அடுத்த ரைஸ் இருந்த கூட்டுவாய் ரைட். ரெண்டாவது விடத்தை ஃபோல் தான் இருக்கீங்க என்ன செய்யுது? ஃபோல் தான் இருக்கீங்கன்னா விடத்த இருந்ததுல இருந்து ஃபோல் தான் இருந்துச்சுன்னா இதுல இருந்து கழிக்கணும். கழிச்சு ஒரு போகிறோம் விளைந்தா ரைட். இப்போ அடுத்த கேள்வி பார்க்கணும் இன்னும் தெளிவாக இருக்கு ரைட். உங்களை என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி பார்க்கணும். இப்போ மேக்சிமம் டஃப்பான கேள்வி நம்பர் இந்த விஷயம் தெரிஞ்சா மற்றெல்லாம் செய்யலாம் மக்கள் ரைட். நல்லா கவனிங்க, இது ஒரு பெண்டு சரியானே. இது ஒரு பெண்ட். இந்த பெண்டுக்கு நம்ம ரோட் போட போகிறோம். அந்த ரோட்டுக்கு நிலத்து மட்டமாக போகிறோம். அதுக்கு செஞ்ச பேர் தான் சரியானே ரைட். பாருங்க, இது ஒரு உயரமான பட்ஜெட். அதெல்லாம் உங்களுக்கு வர விஷயத்தை கவனி. கேள்விக்கு விட வெளியே சரியானே ரைட். கவனி என்னடா டிபிஎம் எக்ஸ், இந்த எக்ஸுங்கிற மட்டத்தில் ரைட் எத்தனை டேஜன்னால் 100 மீட்டர் சரியானே. அடிப்படையிலேருந்து டிபிஎம் அதாவது என்ன நம்மளோட பெஞ்ச் மார்க் வந்து 0 ரைட். அதாவது என்ன இதில் வந்து 100 மீட்டர். இந்த 100 மீட்டர் மட்டம் இருக்கிறதுனால நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் 0 + 0 0 சொல்லி கூட போட்டிக்கு படத்தை இது மூணாவது பாயிண்ட் எடுங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க 0.20 சொல்லி கருத்து என்னன்னா இந்த 100 மீட்டரை விட இந்த 100 மீட்டரோட என்ன செய்யுதுன்னா 20 கூடுது. 0.20 அளவு கடல் மட்டத்தில் வந்து கூடுது. அந்த அளவுகள் தான் நினைக்கிறேன் 0 + 0 + போடி இல்லை அந்த கடல் மட்டத்தில் இருந்து இவ்வளோ அதோட கூடிக்கு போகுது.
சரியா? ரைட். இப்போ பாருங்க ஒரு பெண்டில் இந்த இந்த ஒரு ரைட் லெவலிங் மெஷினை வச்சு ஒரு எத்தனை பாயிண்ட் அளந்தீங்க? 1 2 3 4 5 பாயிண்ட் இல்லைங்கன்னா ஒரு லெவலிங் மெஷினை ஒரு இடத்த வச்சு ரைட் ஒரு பாயிண்ட் அளந்திக்கு, 2வது பாயிண்ட் அளந்திக்கு, 3வது பாயிண்ட் அளந்திக்கு, 4வது பாயிண்ட் அளந்திக்கு, 5வது பாயிண்ட் அளந்திக்கு. அதுக்கு இங்கே லெவலிங் மெஷின் வாங்கி திருப்பினா கூட அங்கே பாயிண்ட் வழங்க மாட்டேன். காரணம் ரோடு பெண்ட் ஆகுங்கிறதுனால என்ன செய்யறேன்னா அந்த பாயிண்ட்லேருந்து அங்கே ஒரு 5 பாயிண்ட் வழங்குற மாதிரி ஸ்டேஷனை மாற்றி இதில் அளவு எடுத்துருந்தானே. ரைட். நான் முன்ன பார்த்தேன் கீழே அங்கே வர மாதிரி என்ன ரெண்டாங்க அப்படியே லெவலிங் மெஷின் இன்னொரு இடத்த வச்சு அந்த 5வது இடத்துல இருந்து இப்படி அளந்த வந்துக்கு போகிற மாதிரி எடுக்கிறேன் அளவு. சரிண்ணே முன்னாக வச்ச கதை தான். ரைட். இப்போ கவனிங்க பாருங்க இஞ்சில் அளந்தாச்சு. ரைட். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து அங்கே பாயிண்ட் விளங்குற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு அளக்கு. ரைட். இந்த பாயிண்ட் முடிகிற இடத்துல இருந்து என்ன இதெல்லாம் என்ன ரெண்டு ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன? சேஞ்ச் பாயிண்ட். உங்களுக்கு தெரியுங்களா? என்னது? சிபி. அது மாதிரி தான் என்னங்கிறது சிபி. சரியான சேஞ்சிங் பாயிண்ட். என்னங்கிறது என்ன? சிபி சேஞ்ச் பாயிண்ட். சரியா? சேஞ்சிங் பாயிண்ட். அப்போ இப்படி என்ன செய்ய வேண்டியதுன்னா பிரியும். ரைட். ஸோ இந்த விஷயத்தை வச்சு எப்படி ஒரு கேள்வி செய்யற? இப்போ பாரா இதில் நீ வழங்க வேண்டிய விஷயம் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் இருக்கு, இன்னொரு சேஞ்சிங் பாயிண்ட் இருக்கு, இன்னொரு சேஞ்சிங் பாயிண்ட் இருக்குடா 3 இடத்துல. ரைட். அதாவது 3 கம்புல இப்படி 3 லெவலிங்ஸ் ஒரு ஸ்டஃப்ல 3 பாயிண்ட் 3 இடத்துல என்ன செய்யுங்களா ஒரு லெவலிங் ஸ்டஃப். ரைட். ஒரு இடத்துல என்னது பிஎஸும் எஃப்எஸும் வரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிஎஸும் எஃப்எஸும் வரும். அது மாதிரி இன்னொரு இடத்துல பிஎஸும் எஃப்எஸும் வரும். இப்படி 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 மாறி. சரியா? ரைட். அப்போ 3 இடத்துல வருமுங்கிறது இது வச்சு ஐடியா ஒன்று எடுக்கலாம். ரைட். இப்போ பாரு எத்தனை இடத்த அளந்திருக்காங்க, எத்தனை இடத்துல லெவலிங் ஸ்டஃப் இப்படி குத்துப்பட்டீங்கன்னா 14 இடத்துல குத்துப்பட்டீங்க. ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதனால தான் மட்டத்தானம் 14 இருக்கு. பாயிண்ட் மற்ற 14 இருக்கு டோட்டல். இதனால 14 இருக்கு. வெளியே போட்டு பாரு பிஎஸ் மோளம் பேக் சைடு தானே மோளம் அளக்கிறது. ரைட். எஃப்எஸ் சரியானே? இது ரெண்டுக்கும் இடையில என்னத்துக்கு ஐஎஸ் இருக்குன்னா பேக் சைட்டுக்கும் ஃபோர் சைட்டுக்கும் இடையில இருக்கிற அவ்வளோ அழகையும் அளக்குற ஓண்டையும் சொல்ற இன்டர்சைட் சொல்றேன் என்ன படிப்பிச்சு. அதனால இன்டர்சைட் நடுவில் பேக் சைட் இன்டர்சைட் ஃபோர் சைட் மோல் படிச்சது இன்டர்சைட் இல்லை. காரணம் என்ன? 2 பாயிண்ட் தான். ரைட். அப்போ பாருங்க அடுத்து ரைஸ் ஃபோல் ரிடியூஸ் லெவல் ரீமார்க் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ முதலாவது பாயிண்ட்டை கவனி. முதலாவது பாயிண்ட் என்ன? 0.00. சரியானே? இதுல கொஞ்சம் புறா பெருமானம் வந்து நான் கேள்வி எடுத்துட்டு மொத்தமா வரேன். அதில் பெருமாள் தண்ணி ஏடாவர் சாக மாட்டேன். ஆச்சி கம்மோ இதில் பெருமானம் வைக்கா வந்துருக்கேன். இந்த பெருமானம் நான் மெஷின் வச்சு அளக்க எடுக்கணும். அது எப்படி அளந்து எடுக்குது? அது கட்டியில் எடுக்கு சின்ன வளங்க அது போட்டு அந்த மஞ்சள் தொப்பியை போட்டுக்கிட்டு விஜயா அடிக்க கூடாது. அது ஃபீல் வரும் வரும். மஞ்சள் தொப்பி யாரை போட முடியும்?
இன்ஜினியர் மாதிரி வெள்ளாம் போகிறேன். இன்ஜினியர் யார் வீட்டுக்கு படிக்காம இன்ஜினியரா ஒட்டு இன்ஜினியரா நம்ம ப்ரைவேட்டில் ஆளாங்க வீட்டுக்கு படிச்சிங்கன்னா ப்ரைவேட்டா மென்பொருள் பொறியியலாளர். இப்போ இந்த ஏஐ மட்டும் இல்லைன்ற டிமாண்ட் இது மாறும். ஒவ்வொரு டிமாண்ட் என்ன டிமாண்ட் ஒவ்வொரு நாளைக்கு லட்சக்கணக்கில் லே ஆஃப் தான். ஜியோக்ரோமேரியா இவனுக்கெல்லாம் கடும் ஜாப் டிமாண்ட். இஎம்எஸ் டாக்டர் எல்லாம் இருக்கும். இல்லை ப்ரோ நீங்கள் வா எதிர்காலத்தில் நோய் கூடும் எல்லாம் கூடும். அது கூடுங்க கவிகாரனுக்கு மேம்படுத்தான் சும்மா கவியாரன் வேலையை விட்டு போடுங்க. நான் பிஜி தேடி போகிறான் 3 நாள் போவான் 50 அரை கவியாரன் தேடி பீஸா நிம்மதியா. Nagi Salsabi. Wow, வேற வந்து யாரா வேணா வாப்பட ரொம்பல My God, இந்த கடவுளே நாம செல்ஃபி இல்லை. ரைட் கட் பண்ணு. ரைட் இதுல இந்த மட்டத்தனாங்க எல்லாம் கேள்வி தந்திரிக்கா. ரைட் இப்போ இந்த மட்டத்தனாங்களை எல்லாம் தந்திக்கிறதுனால அந்த மட்டத்தனாங்களை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். உதாரணமா இந்த மோலாவது பாயிண்ட் இந்த எக்ஸுங்கிறதுல வந்து 1.24 இருந்துச்சுன்னா ரைட் அந்த மோலாவது தானத்துக்கு உங்களுக்கு தெரியும் மோலாவது தானம் வந்து பெக் சைட் தானே. மோலாவது தானம் பெக் சைட் இருந்துச்சுன்னா மோலாவது தானத்துக்கு இந்த சைட் தெரியுமா? அதே இது இந்த சைட்டை மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதே மாதிரி அது என்னது ஃப்ரண்ட் சைட்டை மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை. ரைஸ் மோலாவது வருமா? வராது. ஃபோல் வருமா? வராது. ஆனால் மோலாவதுல கடன் மட்டம் என்ன எக்ஸ்ரே 100 ரைட். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க இந்த 100.00 போடணும் ரைட். மீட்டர் எல்லாமே இல்லை போடுறது இல்லையா? இது மட்டும் தான் இருக்குது ரைட். ரீமாக பாருங்க உங்களுக்கு தந்திக்கு எவ்வளோ 0 + 000 அதில் என்ன ரீமா தந்த பாயிண்ட் ரைட். அது மாதிரி இந்த சைட் ரெண்டாவதுக்கு தந்திக்கிற அளவு வந்து 1.31 ரெண்டாவதுங்கிறது என்னன்னா மோலாவது பிஎஸ் எஃப்எஸ் அது கடையில் வர எல்லாமே இந்த சைட். அதனால இந்த சைட்டில் எவ்வளோ போட்டிங்க பிஎஸ்சில் அது வராது ரைட். ஸோ அதே மாதிரி எஃப்எஸ்க்கும் அது வருமா? வராது ரைட். இப்போ இது கேஸ் முடிஞ்சு. இப்போ பாருங்க அதே மாதிரி தான் ரெண்டாவதுக்கு 3.39 சந்திரிக்கு அடுத்தது 1.44 சந்திரிக்கு. அடுத்தது இது கடைசியா போய் முடியுது இந்த எஃப்எஸ்க்கு வந்து என்ன செஞ்சுக்கிட்டா 1.55 சந்திரி. இந்த எஃப்எஸ் போய் முடிகிற பாயிண்ட் வந்து 1.55. அப்போ நீ எஃப்எஸ்க்கு போய் 1.55 போட்டேன். அப்போ இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா பாரா இந்த மெஷின் மோலா நம்பர் மெஷின் இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னைக்கு எண்ட் பாயிண்ட். அப்போ பிஎஸ் இன்னைக்கு அதுக்கடையில் வந்து இந்த சைட் எல்லாம் வந்து இன்னைக்கு எஃப்எஸ் வந்து இன்னைக்கு ரைட். அந்த எஃப்எஸ் முடிகிற அதுதானே இந்த ரெண்டாவது மெஷின் இது ஸ்டார்ட் ஆகுது சேஞ்சிங் பாயிண்ட். அப்போ அதே எஃப்எஸ் முடிகிற அதே லைனில் தான் அதே பாயிண்டில் தான் இதில் பிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது பாரு. அப்போ அதில் பிஎஸ் பெருமானம் தான் 2.59. அப்போ அதே லைனில் 2.59 அதே ஒரே பொருளில் ஐஎஸ் வருமா? வராது. ஸோ ஐஎஸ்க்கு டேஷை போட்டு
இப்போ அதுக்கு பிறகு வாரது அதுல இருந்து இந்த மாதிரி அவ்வளவும் என்ன இந்த சைட் தான். அப்போ அதுக்கு இடையில சந்திக்க இந்த சைட் வந்து 2.5 4 2.5 2.4 சந்திக்கு 2.4 சந்திக்கு. அதுக்கு அப்புறம் இது விடத்தை வந்து சேர்ற இன்னைக்கு கடைசி பாயிண்ட் அதுல எஃப்எஸ் வந்து எத்தனை வந்தீங்கன்னா 2.4 வந்து. அப்ப இன்னைக்கு 2.4 கூட சேஞ்சிங் பாயிண்ட் தான். ஏன் இந்த மூணாவது மெஷின் வந்து எது கனெக்ட் ஆகுது அந்த புள்ளி தான் கனெக்ட் ஆயிருக்கு இன்னைக்கு இடத்துல. அப்ப இது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் திரும்ப. அப்ப அதே புள்ளியில தான் இந்த மெஷின் பிஎஸ்டி. அப்ப இது முடிகிற அதே புள்ளி தான் அந்த மெஷின் பிஎஸ்டி. அந்த பிஎஸ்டி கூடிய பெருமானம் தந்திக்கான் 1.59. சரியா? அப்ப அதுல வந்து இந்த சைடு வருமா வராது டேஷ் பண்ணி. ரைட். இப்ப இது முடிச்சு. இப்ப பாரா இது கடையில் ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கு. ரைட். அப்ப அந்த ஒரே ஒரு புள்ளிக்கு தருமானம் தந்தி அன்னைக்கு பாரு இந்த சைட்ல வந்து 1.59. அதே புள்ளிக்கு என்ன இருக்கா நம்ம எஃப்எஸ் இருக்கா அந்த புள்ளியில. அந்த புள்ளி வந்து இந்த சைட் தானே. அப்ப இந்த சைட் இருந்துச்சுன்னா அது வந்து எஃப்எஸ்ல வருமா வராது. இதெல்லாம் என்ன எஃப்எஸ்ல வராது டேஷ். அப்ப இப்ப பாரு திரும்ப இந்த சேஞ்சிங் பாயிண்ட் முடிஞ்சா இன்னைக்கு வந்து என்ன 4ஆகும். சரியானே 2.4. இந்த 2.4 படுத்துறீங்கன்னா இப்போ திரும்ப 4வது மிஷின் படத்தை ஸ்டார்ட் ஆகுது. அது 2.4 இருக்கிறதுல திரும்ப பிஎஸ்டி. அப்போ இந்த 2.4 இருக்கிறதுல அந்த பிஎஸ் நை சரியானே 2.4 நைக்கு 2.4 முடிஞ்சு அதுக்கிட்டால 0.24 வாரது. 0.24 வாரதுக்குள்ள 2.37 வருது. திரும்ப கடைசி பாயிண்ட் y என்னது நம்மட வெப்சைட். அதனால 2.38 வருது. அப்போ இன்னைக்கு வந்து 2.38 என்னச்சுன்னா இன்னைக்கு பாயிண்ட் வந்து இன்னைக்கு முடிஞ்ச பாயிண்ட் வந்து எஃப்எஸ். சரியானே மூணாவது மெஷின் முடிஞ்ச பாயிண்ட் என்ன இருக்குன்னா 4வது முடிஞ்ச மெஷின் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான். அப்போ முடிஞ்ச பாயிண்ட் வந்து 1.56 இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எத்தனை நம்மட 2.38. அப்போ இது எதுக்குரியதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த ரீமார்க் வச்சிருக்கோம் சைட்ல. ரைட்டா? அப்போ முதல் இதுகளை நிரப்புங்க. இதுகளை நிரப்புறாங்களுக்கு வேலை முதல் பெக் சைட்டையும் இந்த சைடு எஃப் சைடையும் சரியா போட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நம்பர் ஒரு கால்குலேஷன் மாறினிச்சுன்னா மொத்த கழியும் போல மற்ற கதை இல்லை. சரியானே அப்படி நுணுக்க மாதிரிக்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு இடம் ஒரு ரவுண்டு மீது இல்லை அதை நிரப்பிட்டீங்க. இப்போ பார்க்க போறீங்க ரைஸ் போல கழிக்கணும். உங்களை சொல்லியிருக்கேன் நான் என்னடா பெக் சைடு முன்னுக்கு இருக்குமா இருந்தா இந்த சைடுக்கு முன்னுக்கு. ரைட். இதுல எஃப்எஸ்ல இந்த சைடு தான் நினைக்கி. அப்போ முன்ன நீங்க நினைச்சீங்க பிஎஸ்சில இருந்து எஃப்எஸ் கழிச்சிங்க. இப்போ எஃப்எஸ் இல்லாதனால ஐஎஸ்சி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இந்த பிஎஸ்சில இருந்து ஐஎஸ்சியை கழிப்பீங்க. சரியானே இவரில் இருந்து இவர் என்ன செய்வீங்க கழிப்பீங்க மைனஸ் பண்ணுவீங்க. பண்ணுவீங்கன்னு சொன்னா இப்போ 1.2 4 சின்ன பெருமானத்துலேருந்து 1.3 கழிச்சிங்கண்டா எத்தனை வரும் 0.07 வரும். சரியானே அப்போ 0.07 என்ன வருது -0.07 தானே வருது வட. இந்த 1.2 4 1.3 கழிச்சா மைனஸ் ஆகிறது என்ன ஃபோன் செஞ்சேன்னா நான் ஃபோல்ஸில் ஓடணும். அப்போ இந்த மைனஸ் பெருமானத்தோட போடுறியா இல்லை சும்மா இல்லையா சரி 0.07 ரைஸ் வருதா இல்லை டேஷ். சரியா? ரைட். அதே இதுக்கு நேரம் பாரு இதில் பெஞ்ச் மார்க் என்ன 2வது புள்ளி 0.0 + 0.20. சரியா? இதுக்கிட்ட கடைசியில் வருவோம் அவசியப்படுத்த. இப்போ இவரில் இருந்து இந்த பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிச்சிருங்க. இப்போ இதில் கடைசி அன்னைக்கு இப்போ வேலை இவரில் இருந்து திரும்ப இப்போ இவர் கீழே இருக்கிற யாரு இவர் விளங்கிட்டா? அப்போ நீங்கள் இப்போ யாரை கழிக்கணும் இவரில் இருந்து இவரை கழிக்கணும். மேலுக்கிறதுல ஆளுலேருந்து கீழிக்கிறதுல கழிக்கணும். அதே மாதிரி இவரில் இருந்து இவரை கழிக்கணும். சரியாங்க? ரைட். இப்போ பாருங்க 1.31 இருந்து 1.39 கழிச்சா 0.08 மைனஸ்ல வருது. -0.08. அப்போ 0.08 சரி டேஷ். இப்போ 3 9 4 நாள் கழிக்கணும். சின்னல இருந்து பெருசா கழிச்சா எத்தனை 0.05. சரியா? அப்போ இதெல்லாம் 4ல வருது. இப்போ பாரு இப்போ ஒரு சிக்கல் உண்டு தெரியும். இப்போ இங்கே வந்து நிற்கிட்டேன் இங்கே தொடங்கினேன் இங்கே முடிஞ்சு இங்கே தொடங்கினேன் இதுக்கு போனேன் இதுல இருந்து இதுக்கு போனேன் இதுல இருந்து இதுக்கு போனேன் இதுக்கு போனேன். அப்போ இங்கே தொடங்கினேன் இங்கே வந்து கழிச்சு
இங்கேருந்து இதுக்கு வந்த இங்கேருந்து இதுக்கு வந்த இங்கேருந்து இதுக்கு வந்த மாதிரி இதில் இப்போ இந்த சைடில் நிற்கி இந்த சைடில் நின்றது கடைசி எங்கே போய் முடியணும் 4 சைடில் முடியணும் அப்போ 4 சைடில் முடியணும் இதில் கடைசி எங்கே இருக்கி இங்கே இருக்கி பாருங்கடா இப்போ அடுத்தது என்ன செய்யணும் இருந்துச்சுன்னா இங்கேருந்து இது கழிக்கணும் இப்போ 1.4 1.5 கழிச்சாதுனே சைவர்த்தசம் 1 சைவர்த்தசம் 1 மைனஸ் ப்ளஸ்ஸா மைனஸ் அப்போ 4 என்ன செய்யணும் சைவர்த்தசம் 1 குறிக்கணும் சரியா சைவர்த்தசம் 1 குறிக்கணும் கொஞ்சம் வீடு ஒன்று குறிக்கணும் குறிச்சாச்சு இப்போ ஒரு செட்டு முடிஞ்சு மோலாரோட கதை முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மிஷினுக்கு போகிறோம் ரெண்டாவது மிஷினை பாருங்க 2.59 மோலாது பிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இப்போ இவரில் இவரை என்ன செய்யணும் படம் வச்சுக்கிற மாதிரி இவரில் இவரை கழிக்கணும் 2.59 2.54 கழிச்சாத்துனே 2.05 ப்ளஸ் தானே 2.59 2.5 0.5 ப்ளஸ் இப்படி தள்ளுங்க 0.05 ப்ளஸ் அப்போ ரைஸ் வந்தால் போல் வருமா வராது இப்போ இவர் என்ன செய்யணும் கழிக்கணும் முன்ன செய்யணும் 2.54 2.5 வரை கழிச்சாத்தினே 0.04 இது வருமா வராது டேஷ் சரியானே ரைட் இப்போ இங்கே பாருங்க வேற என்ன இருக்கா இல்லை மற்ற எல்லாமே இந்த சைடு தான் அப்போ 2.5 2.4 இந்த 4 கழிச்சா 0.03 ப்ளஸில் வரதுனால ரைஸில் எழுது அப்போ இது வருமா வராது சரியானே இப்போ பாருங்க 0.4 2.4 2.45 கழிச்சா 0.02 வருமா போடல வராது ரைஸ்ல வரும் ப்ளஸ்ன்றதுனால இப்போ பாரு இந்த செட் இப்போ முடிய போகுது இதில் முடியுங்கறி எஃப்எஸ்ல இருக்கு அப்போ இதில் கடைசி போய் என்ன 2.47 2.47 கடைசி போய் என்ன 2.4 கழிக்கணும் அப்போ எத்தனை வரும் 0.04 வராது இப்போ பாருங்க இந்த கதை முடிஞ்சு இப்போ அடுத்த செட் ரெண்டாவது மிஷின் கதையும் முடிஞ்சு இப்போ மூணாவது மிஷினுக்கு பாருங்க மூணாவது மிஷினை பாரு இடத்த ஸ்டார்ட் ஆகுது இந்த சைடு வருது இங்கே முடியும் இவரில் இவரை கழிப்போம் ரைட் இவரில் இவரை கழிப்போம் 1.59 1.4 கழிக்கணும் சரி 1.59 1.57 கழிக்கணும் சரியானே அப்போ எத்தனை வரும் 0.02 பெருசில் இந்த சின்ன கழிச்சு அப்போ ப்ளஸில் வரப்போகுது 0.02 ரைட் இப்போ அப்போ ரைஸ் வந்துட்டு 4 வராது இப்போ வரங்க திரும்ப 1.57 1.56 கழிக்கணும் 0.01 வராது திறன் ரைஸில் வந்துட்டு 4 வராது இப்போ இந்த செட்டு முடிச்சு மூணாவது முடிச்சு இப்போ நாலாவது வரப்போம் நாலாவது பாரு இன்னும் ஸ்டார்ட் ஆகுது பிஎஸ்ல இந்த செட்னா வருது இன்னும் முடியுது அப்போ 2.38 2.34 என்ன செய்வாய் கழிப்பாய் 2.38 2.3 கழிச்சாத்தின 0.01 அப்போ இது வருமா வராது இப்போ 2.37 3 கழிக்கணும் 3 கழிச்சதுன 0.-0.02 அப்போ ப்ளஸில் வருமா ரைஸில் வருமா மைனஸ் எதில் வரணும் 4ல் வரணும் அப்போ எதுலையும் 0.02 இப்போ கழிச்சாயிருந்தா இந்த இருக்கிற அவ்வளோதான் அப்படி வார்த்தைதான் ரைட் எத்தனை 0.040 20 கூட்டிக்கு வருது பாருங்க அப்போ என்னது 40 0 60 0 80 0 ரைட் 100 120 140 180 ரைட் சரி எத்தனை வர 260 160 180 200 ரைட் 220 240 260 சரி அடிக்கா ஒன்றுக்கு நேரம் 1 1 2 வரும்
இப்போ இந்த ரிடியூஸ் லெவலில் காணணும் உங்களுக்கு சொல்லியே ஃபோல்டுச்சுன்னா இதில் இருந்து கழிக்கணும் கழிச்சு அப்டேட் ஆகி வாரத்தில் இருந்தாலும் அடுத்த வேலையை பார்க்கணும் சொல்லியே அப்போ பாருங்க 100லேருந்து சேவரில் கழிச்சாச்சுனேன் ஃபோல்டு ரைட் அப்போ கழிச்சாச்சுனே 99.93 மோலாது ரைட் ரிடியூஸ் லெவலில் 100 நிச்சா மோலா சேவர்களுக்கு நேரே அப்போ இந்த 100ல இருந்து சேவர்களை மோலாது கழிக்கணும் ஃபோல் கழிச்சா 99.93 இந்த 99.93 இருந்தால் அடுத்த வேலையை பார்க்க தோணும் அப்போ 99.93 இருந்து அடுத்த ஃபோல் என்ன அப்போ லைனுக்கு நேர வழினா கொஞ்சம் லேசாக 99.93 கொப்பியில் எடுக்கிறாங்களே பிரச்சனை இல்லை ரைட் அடுத்தது வந்து எத்தனை வரும் 99. ரைட் 8.5 வரும் நினைக்கிறேன் 8.5 ஓ ரைட் 8.5 ரைட் 8.5 அடுத்தது வந்து இதுல இருந்து 99.85 இருந்து 99 இந்த என்ன செய்யுங்க 7.05 கழிப்பீங்க கழிஞ்சிங்கன்றா 99.80 நல்லா பார்க்கணுமா 8.5 இங்கே இருக்கு ஆனால் விட அடுத்த லைனில் கீழுக்கு வரும் குழம்பு போட ரைட் அடுத்தது ஃபோல் இன்னைக்கு 7.01 7.11 அப்போ இந்த 99.80 கழிக்கணும் ஃபோல் வைக்கிறதுனால 7.11 கழிச்சா எத்தனை வருதுன்னா ரைட் 90 தாண்டிங்க ஒரு லைன் கீழே கறங்கிட்டு இந்த கோடால் ரைட் நீட்டாக எழுதுமா கொஞ்சம் வரும் இப்போ சரி 3.00 அதுக்கிட்ட வர்றது 99.93 அதுக்கிட்ட வர்றது 99.85 அது 99.80 ரைட் ஒன்று கூட பார்த்த போல நேரம் வரும் இப்போ முன்ன அந்த மேல் கோடு மாறுறதெல்லாம் குழந்தைங்க நல்லா பார்க்கணும்னா 99.80 தானே 99.80 0.11 கழிச்சா எத்தனை வருமோ அது 0.11 நிறைய வரும் ரைட் குழம்பு புத்தகம் ரைட் பாருங்க அப்போ கழிச்சா எத்தனை வரும் இல்லைங்கன்னா 99. ரைட் 69 ரைட் இப்போ ரைஸ் ஃபோல்டில் வேலை முடிஞ்சு இப்போ பாரு ரைஸ் இப்போ என்ன செய்யணும் 90.69 0.05 கூட்டணும் ரைட் அப்போ 99. இன்னைக்கு வர 90.69 இப்போ நினைக்கிற ரைஸில் இருக்கிற 0.05 கூட்டினா வர விட இந்த 0.05 நேரம் வரும் சரியா ரைட் அப்போ பாருங்க கூட்டினா அவங்களுக்கு எத்தனை வந்தீங்கன்னா 99.74 வரும் சரியா இந்த 99.74 0.04 கூட்டினா 99. ரைட் 7.8 வரும் அடுத்தது 99.81 வரும் ஏன் இதோட சொல்லி கூட்டிக்கே போகிறான் ஆப்ரேட் ஆகி இப்போ 99.81 என்னதை கூட்டணும் டெஜின்னா 0.02 கூட்டணும் சரியா இதுக்கு நேர பார்க்கணுமா நீங்கள் லிஸ்ட்டில் எவ்வளோ அப்படி ஓர்டர் லீட் வந்தீங்கன்னா பக்கத்தில் வரும் சரியா நேரம் வரும் 0.02 கூட்டினீங்க டெஜின் எத்தனை வரும் 99.83 வரும் 99.83 0.04 கூட்டினா 99.87 வரும் சரியானே அப்போ அதோட திரும்ப 0.02 கூட்டணும் அப்போ கூட்டினத்தில் வரும் 99.89 வரும் 99.89 0.02 கூட்டினா வரும் சரி 99.90 வரும் சரியானே அதோட திரும்ப 0.02 கூட்டினா வரும் 99.91 வரும் சரியா ரைட் இதோட இப்போ கடைசி வந்து சேர்ந்திக்கண்ணே ஃபோல்டு வந்து சேர்ந்தி 0.02 கழிவடும் கழிஞ்சதுன்னா வரும் 99.81 வரும் சரியா ரைட் இப்போ ஒரு விஷயம் செய்யணும் என்ன தெரியுமா இந்த டிவிஎம் நினைக்கிற ரீமார்க்கில் 0வோட மற்ற நான் கூட்டு போடுறது இது வந்து என்னது மோலார் பாயிண்ட் 0 இந்த மாதிரி ரிபிள் 0ங்கிறது வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட் சரியா பாரு ரைட் அடுத்து சேஞ்சிங் பாயிண்ட் எத்தனை வைக்கிட்டு பாரு 0 பாயிண்ட் ரைட் எத்தனை 0.80 சேஞ்சிங் பாயிண்ட் ஒன்று 0.5 இதில் வந்து சேஞ்சிங் பாயிண்ட் இருக்கு CP 1 எடுக்கிறேன்னா சேஞ்சிங் பாயிண்ட் 1
ரெண்டாவது சேஞ்சிங் பாயிண்ட் பாரு சைவத்தை இந்த 180 இருக்கு சரியானே. அப்போ 180ல் சேஞ்சிங் பாயிண்ட் 2 இருக்கு. அடுத்தது 220ல் சேஞ்சிங் பாயிண்ட் 3 இருக்கு. ரைட். அப்போ சிபி 3 எழுது. ரைட். நீங்கள் செஞ்ச கணக்கு எல்லாம் சரிதானாங்கிறத எப்படி பார்க்குறேன்டேச்சுன்னா விடத்தான் ஒரு விஷயம் வைக்கிறேன்டேச்சுன்னா நீங்கள் மோலாது இன்னைக்கு பிஎஸ்சிக்கு தானே இந்த பிஎஸ்சியில் டோட்டலை காணும். இந்த பிஎஸ்சியில் டோட்டல் செய்ய பாருங்க. ரைட். இந்த பிஎஸ்சி டோட்டல் சிக்மா பிஎஸ். சிக்மா என்ன கூட்டுத்தொகை அர்த்தம். சிக்மா பிஎஸ் அந்த பிஎஸ் அவ்வளோ பெருமானத்தை கூட்டும். ரைட். கூட்டினா வருது 7.8 வரும். அது மாதிரி சிக்மா எஃப்எஸ் கூட்டும். ரைட். அப்போ சிக்மா எஃப்எஸ் கூட்டினா எத்தனை வரும்னா 7.9 வரும். ரைட். அது அடுத்து நீ ஒன்று செய்யணும்னா சிக்மா ரைஸ் அது எழுதுறது சிக்மா ஆர்னு எழுதுறது அதை கூட்டு. சிக்மா ஆரை கூட்டினா என்னச்சுன்னா 0.22 வரும். அதே மாதிரி சிக்மா ஃபோலை கூட்டணும். சரியானே. ஃபோலை கூட்டணும். சிக்மா ஃபோல்னா என்ன ஃபோல்ற கூட்டுத்தொகை. ஃபோல்ற கூட்டுத்தொகை எத்தனை இது பார்த்தா 0.33 வரும். சரியா. ரைட். செஞ்சு போட்டு இந்த கடைசா ரிடியூஸ் லெவலில் கடைசா ஒரு பெருமானம் கொண்டு வந்தீங்க தானே. இதுக்கு ஒரு சின்ன போட்டு ஒன்று அடிச்சு வச்சுக்க. சரியானே. வெஜ்ஜி போட்டு உனக்கு தந்த டிஎம்எக் இந்த டிவிஎம் எத்தனை சொல்லி பார் 100. சரியானே. அந்த 100 எதுக்கு எழுதி வை. சரியானே. 100 ஸ்டார்டிங் பாயிண்ட் 100 தானே. அதுக்காக தான் அந்த ஸ்டார்டிங் எழுதி காட்டணும். சரியானே. எழுதி போட்டு என்ன செய்யணும்னா இந்த 99.81 இந்த 100 கழிக்கணும். கழிச்ச உனக்கு வரும் -0.11 வரும். சரியா. இப்போ இங்கே என்னதுமா சரியா சிக்மா பிஎஸ்ல இருந்து சிக்மா எஃப்எஸ் கண்டதானே நீ. இந்த சிக்மா பிஎஸ்ல இருந்து சிக்மா எஃப்எஸ் கழிக்கணும். அவள் சிக்மா எஃப்எஸ் கழிச்சா என்னன்னா 7.80 7.91 கழிச்சா என்னச்சுன்னா உனக்கு வரும் -0.11. சரியா. இப்போ அடுத்தது இந்த சிக்மா ஆரை கண்டதானே சிக்மா ரைஸ். இந்த சிக்மா ரைஸ்ல இருந்து சிக்மா ஃபோரை கழிச்சா 0.22 இருந்து 0.33 கழிச்சா இல்லைன்னா அதுல -0.11 வரும். சரியானே. இப்படி இன்னைக்கு சிக்மா பிஎஸ்ல வார சிக்மா பிஎஸ்ல இருந்து சிக்மா எஃப்எஸ் கழிச்சு வார விடையும் சிக்மா ஆர்ல இருந்து சிக்மா எஃப் கழிச்சு வார விடை ரிடியூஸ் லெவல்ல கடைசி வந்த பெருமானத்துல இருந்து ஆரம்ப பெருமானத்தை கழிச்சு வார விடை சமனாக இருந்தா இந்த அட்டவணை ஃபுல் மார்க்ஸ். அவ்வளவுதான் பேர் சமனா இருக்கணும். சரியானே. இந்த அட்டவணை இதில் தெளிவு இல்லாட்டி சரியானே உங்களுக்கு என்ன செய்ய பிக்சராக முன்னுக்கு போடுறேன் அதை பாருங்க. சரியானே. இந்த அட்டவணையும் போடுறேன் இந்த கேள்வியையும் போடுவேன். ரைட். சில போட்டாலே முன்னுக்கு அந்த கேள்வி வரும். இந்த படம் வரைய விட்டாலே அந்த கேள்வியை ஒரு தரம் பாருங்க. பார்த்து போட்டு இந்த தெளிவு இல்லாட்டி அதில் விடணும். சரியானே. இது நான் எமர்ஜென்சியாக எடுக்கிற வீடியோ இல்லாதனால ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணி போர்டெலாம் செட் பண்ணி எடுக்கலை. சரியானே. ரைட். அடுத்தது இது முன்னே நான் படிப்பு எங்கள் வீட்டில் டியூட்டர் இல்லைன்றதுனால அது என்ன ஒரு குவாலிட்டியாக ஒரு இதாக எடுக்கப்பட்டது. சரியானே. S24 எடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டியில் போடுறது. இது நார்மலாக ரெட்மி ஃபோனில் எடுக்க போகிறதுனால இப்படி தான் இருக்கு. ரைட். உங்களுக்கு தேவை விஷயம் தான் பார்த்துக்கோங்க. அப்போ 0.11 எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் 0.11 அடிக்கணும் இல்லை பெருமானம் சமனாக அடிக்கணும். சரியான. சிக்மா பிஎஸ்ல சிக்மா எஃப்எஸ் கழிச்சு வர பெருமானம் 0.3டா சிக்மா ஆர்லேருந்து சிக்மா எஃப் கழிக்கிறதும் 0.3 தான் இருக்கணும். அது மாதிரி இந்த ரிடியூஸ் லெவலில் இருந்து ஆரம்ப பெருமானத்தை கழிக்கிறது 0.3 தான் அடிக்கணும். அப்படி பெருமானம் சமனாகிக்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்சது சரி. இதே வேலையை தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா என்னத்தில் செய்வீங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கலுக்கு தானே ப்ராக்டிக்கல் டைமில் செய்வீங்க. ப்ராக்டிக்கலில் நீங்கள் மெஷினில் அளந்து நீங்கள் குறித்து இந்த சிக்மா பிஎஸ்ல கழிச்சு வந்து சகல பெருமானம் சமன்டா அவன் பாப்பா அங்கே போய் அந்த கடைசியில் இருக்கிற எல்லாம் பெருமானம் சமனாக இருக்கியான்னு சொல்லி சமனாக இருந்தால் நீங்கள் பாஸ். அப்போ சமனாக இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷின் என்ன செய்யணும் அளக்கணும். விளங்கிட்டா. ரைட். அப்போ இது மூலகைலான் இவ்வளோதான் மேக்சிமமான கேள்வி. சரியா. ரைட். அப்போ எப்படியான கேள்வி வந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. சேஞ்சிங் பாயிண்ட்ல பிஎஸ்சி எஃப்எஸ்ஸும் போகிறத பாருங்கள். எங்கே தொடங்கி எங்கே முடியுது பாருங்கள். ஒரு கேர்வ் வரும். அந்த கேர்வ் 3 நடுவில் இது வந்துச்சுன்னா இது வாரதானே ஒரு வரப்போகுது என்ன இந்த சைடு வாரதானே வரப்போகுது வந்துச்சுன்னா ஒரு கேர்வ் ஒன்று இப்படி இருக்கும். ஒரு கேர்வ் ஒன்று இப்படி இருக்கும். விளங்கி தானே இந்த சைடு வந்துச்சுன்னா இது வரலன்னா என்ன செய்யும் க்ரோஸ் அடிக்கும். ரைட். அப்போ எயில எதை கழிவுன்னு பாருங்கள். ஒரு கேள்வியை 4 தரம் 5 தரம் செஞ்சு பாருங்க. இப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம் குத்த பெண்ணை குத்த கடை கடான்னு செஞ்சு போகலாம்.
ரைட் இதெல்லாம் சும்மா பார்த்து கழிச்சாமல் நுணுக்கமான கணக்குகள் சரியான அந்த சைவ வருஷம் கழிக்கிறதுல நமக்கு பிரச்சனைக்கு இருந்துச்சுன்னா தேவையில்லாத வேலை பார்க்காம கால்குலேட்டரில் கழிக்கும் சரியானே ரைட் அவ்வளோதான் இந்த வீடியோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ரைட் உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும்